ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் அப்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் we are going to finish it today. இன்னைக்கு பார்க்கறதுக்கு நிறைய இல்லை. நான் இந்த வேத பகுதி வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து இந்த அப்போஸ்தலர் 27 28லேருந்து யாரும் பெருசாக போதிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது பவுல் பிரயாணம் பண்ணார், போனார், வந்தார், அதில் என்ன இருக்குது பெருசாக பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. நம்ம இன்றைக்கி இதிலேருந்து ஒரு சில அற்புதமான காரியங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படட்டும், கர்த்தருடைய ஆவியை நம்மோடு பேசட்டும். நம்ம நிறைய காரியங்கள் கர்த்தர் புரிய வைக்க போகிறார். சரியா? ரைட். அப்போது அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல பவுலை சந்திச்சு ஊழியத்தினுடைய ஆரம்ப காரியங்கள் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் உன்னை கொண்டு போய் உன்னை வச்சு என்னெல்லாம் பண்ணுவேன், இங்கெல்லாம் கொண்டு போவேன், எதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எருசலேமுக்கு புறஜாதிகள் மத்தியில் ஃபஸ்ட்டு போன்னு சொல்லிட்டாரு. தமஸ்கு தெருவில் போகும்பொழுது கண்ணு குருடாக்கப்பட்டு அவன் ஆண்டவரை பார்த்து அவன் கர்த்தரை அறிந்து அப்படியே எருசலேமில் போய் சாட்சியாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவன் தமஸ்குவிலே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் பொழுது அங்கே இருக்க யூதர்கள் பயங்கரமாக இவங்ககிட்ட பேச, பவுலும் ஆவியில் திறன் கொண்டு இன்னும் பயங்கரமாக அவங்ககிட்ட பேச, இதெல்லாம் படித்தோம்ல நம்ம பேச, அதில் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் அந்த மதில் சோறுகள் வழியாக கூடையில் அவனை பவுலை உட்கார வச்சு கயிறை கட்டி இறக்கி விட்டு போக விட்டு, அப்புறம் பர்னபா மூலமாய் பவுலை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து அவங்ககிட்ட அங்கே இருக்க மக்கள் மத்தியில் இயேசுவை பற்றி பேசி, புறஜாதிகள் மத்தியில் கர்த்தர் இவனை போக சொல்லி புறஜாதிகள் மத்தியில் போய், ஆனாலும் பவுலுடைய அந்த இருதயத்தின் பாரத்தையும் வாஞ்சியும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் பவுலோடு கூட பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உன்னை எருசலேம் கொண்டு போய் சாட்சி அணிக்க வைப்பேன். அதே மாதிரி எருசலேம் கொண்டு போனார், சாட்சி அணிக்க வச்சார் ராஜாக்கள் மத்தியில், அரசு அதிகாரிகள் மத்தியில். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோம் அதிகாரிகள் மத்தியில், எருசலேமில் அவங்க மத்தியில் சாட்சியாக கர்த்தர் நிற்க வச்சார். யார் அப்படின்னா ஃபெஸ்டஸ், பெஸ்து, பெலிக்ஸ் என்பவனை பார்த்தோம், அகிரிப்பா ராஜா. அப்புறம் பவுலுக்கு அதிகமாக உபத்திரவங்கள் வரும்பொழுது அந்த ராத்திரியிலே பவுல் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நின்று பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ எப்படி எருசலேம் சாட்சியாக இருந்தியோ அதே போல் நான் ரோம்லேயும் உன்னை கொண்டு போய் சாட்சியாக வைப்பேன், அதனால் நீ பயப்படாமல் தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லி பவுல்கிட்ட கர்த்தர் பேசின காரியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ரைட்டா? அப்படி இருக்கும் பொழுது இப்போது பவுலுடைய பிரயாணங்கள், எருசலேமில் பவுலுடைய வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம 26ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது பவுல் வந்துட்டு அகிரிப்பா ராஜா மத்தியில் கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறார். அகிரிப்பா ராஜாவை ஃபெலிக்ஸ் ஏன் கூப்பிட்டு வந்தார்? ஏன்னா பெஸ்து வந்துட்டு பவுல் மூலமாய் பயங்கர பிரச்சனை நடக்குது, ஊருக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் வந்துட்டு பவுல் அரெஸ்ட் பண்ணி பெஸ்து வந்துட்டு பவுல் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஏன்னா பணம் கொடுப்பானான்னு ட்ரை பண்ணால் பணம் எதுவும் பவுல் தரல. பவுல் தொடர்ந்து ஊழியங்கள் செய்கிறார். பெஸ்து கிட்டையும் இவர் நம்புகிற மேசியா யார், ஏன் அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதை நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை தொடர்ந்து இவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்ட பிறகு அடுத்து ஃபெலிக்ஸ் வந்துட்டாப்பில். ஃபெலிக்ஸ் வந்துட்டு இயேசுவை பற்றி என்ன ஏதுன்னு கேட்டப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல. இது இவங்க மதத்தை பற்றி, இவங்க கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியமாக இருக்கே, இவர் என்ன சொல்கிறாருன்னே புரியல. அப்படின்றப்போ ஒரு சிற்றரசர், ஒரு ராஜா சிற்றரசர் வந்துட்டு யார், அகிரிப்பா, அங்கே வராருன்றது தெரிய வந்த உடனே பவுல் வந்துட்டு ஃபெலிக்ஸ் வந்துட்டு அகிரிப்பா ராஜா வர வச்சு அடுத்த நாளைக்கு பவுலையும் வர வச்சு பேசும்பொழுது அகிரிப்பா ராஜா கிட்ட பவுல் வந்துட்டு, நான் வந்துட்டு எந்த தப்பையும் செய்யலை, என் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை, இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் எந்த மேசியா வருவார், எங்களுக்கு ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ, விடுதலை கிடைக்கும்னு காத்திருக்கிறாங்களோ, அந்த மேசியா வந்துட்டாருன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அவங்கள சொல்லுங்கள், இல்லை என்னை குற்றச்சாட்டுப்படுத்தி அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது கடைசியில் வந்துட்டு அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, ஏப்பா தனியாக கூப்பிட்டு போயிட்டு, அகிரிப்பா ராஜாவும் தன் மனைவியும் ஃபெலிக்ஸும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு 3 பேர் தனியாக பேசுகிறாங்க. ஃபெலிக்ஸ் கிட்ட இவர் அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, இவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு இல்லைடா, இவனை அரெஸ்ட் பண்ணுறதோட ஒரு ரீசனுமே இல்லை இவங்கிட்ட, ஆனால் இவன் நான் விடுதலை பண்ணியிருப்பேன் சொல்ல போனால், ஆனால் யூதர்களுக்கு நீ ஒப்பு கொடுக்க பிளான் பண்ண பற்றியா, அதனால இவன் வந்து என்ன பண்ணிட்டான், ரோம பேரரசை நான் சந்திக்கணும், நான் அவர்கிட்ட தீர்ப்பு கேட்டுக்கிறேன், அவர் என்ன நியாயம் சொல்லட்டும், ஏன்னா நான் ரோம குடியுரிமை உள்ளவன், நீங்களாம் என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லி பவுல் கிளைம் பண்ணனால அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, என்னால் அவனை விடுதலை பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆகணும், நீ ரோம பேரரசு சீசர் ராஜா கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயம் இடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். அதோட முடிஞ்சுதா? போனவர் பார்த்தோமா? இப்போ 27ஆம் அதிகாரத்தில் 27 28லையும் அற்புதமான ஒரு சில சம்பவங்கள் இருக்குது.
சூப்பராக இருக்கும். முடிய போகுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆக்சுவலாக பவுல் லூக்கா எழுதி முடிக்க போகிறார். சரிங்களா? அதில் இப்போ பவுலுடைய ரோமை நோக்கி பிரயாணம். இட்டாலின்னு நம்ம இங்கே இத்தாலி தேசத்துக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானித்த பொழுது, இந்த இத்தாலிய தேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரோமை தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? வாசிக்க போகிறோம் நம்ம முதல்ல இருந்து. ஸோ பவுலுடைய டிராவல் பற்றி வாசிக்க போகிறோம். ஒரு முக்கியமான சம்பவங்கள் மட்டும் சொல்ல போகிறேன். 27, 28, 75 வசனங்கள் இருக்குது. முழுமையாக வாசிக்க போகிறேன். கவனமாக கவனிங்க, மிஸ் பண்ணாதீங்க. பவுலுடைய பிரயாணத்தை இந்த 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 2 சாப்டருக்கு நான் ஒரு பேர் வைக்கணும்னு வச்சுக்கங்களேன். எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னா, பவுலுடைய பிரயாணம் இல்லை, பவுலுடைய பிரயாணத்து நிமித்தமாக எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். அழிந்து போக வேண்டிய எல்லாருமே கர்த்தர் காக்கிறார். பவுல் தன்னுடைய பிரயாணத்தில் கூட ஐயோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, நாங்கள் போக போகிறேனே, அங்கே போய் பெரிய ராஜா என்ன சொல்ல போகிறாரு தெரியலையே, ஃபைனல் தீர்ப்பாச்சே, அவர் ஏதாவது எக்குத்தப்பா ஏதாவது நான் அப்படி தான்டா போடா அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? நம்ம எந்த கவலையும் இல்லை. போகிற வழியிலெல்லாம் இயேசுவை பற்றி பவுலை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற ஆட்களுக்கு கூட பவுல் சாதகமான வார்த்தைகளை பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய பிரயாணத்தை பற்றியான ஒரு தீர்க்க தரிசனத்தை பவுல் சொல்கிறார். அருமையாக இருக்கும், வாசிக்க போகிறோம். நிறைய ட்ராவல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் யோசிச்சேன் நான், லூக்கா எதற்காக இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போனோமா, இந்த கப்பல் வழியாக அந்த ஊர் பேர்லாம் சொல்லி வருவார், தாண்டி 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 போனோமா, அதில் இப்படி ஒரு புயல் பேர் சொல்லியிருப்பார், இப்படி ஒரு பேரில் ஒரு புயல் அடிச்சதா, அது தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு தீவு வழியே அப்படி நாங்கள் போனோமா, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு கப்பலில் டிரான்ஸ்ஃபர் ஆகி பேரரசு ராஜாவுடைய கப்பலில் நாங்கள் போனோமா. இந்த டீட்டெயில் நான் யோசித்தேன், கர்த்தருடைய வார்த்தைன்ற பேரில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி நமக்கு என்ன இது வாசி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அங்கே தான் எனக்கு மறுபடியும் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, we should not miss the context when you read the word of God. தண்ணி வேணும். We should not miss the context when we read the word of God. கர்த்தருடைய வார்த்தை என்ற பேரில் எந்த புஸ்தகத்தை வாசித்தாலும் அந்த புஸ்தகத்தை யார் எழுதுனா, யாருக்காக எழுதுனா அப்படின்றத ஒருபோதும் மிஸ் பண்ணவே கூடாது. சரியா? அதில் ஸ்பெஷலாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் லூக்கா எழுதுறாரு, தெயோப்பிலுவிற்காக எழுதுறாரு. தெயோப்பிலு யாரு? ஒரு ரோம் அரசாங்கத்தை சார்ந்தவர். என்னென்ற டீட்டெயில் முழுசா தெரியல, ரோம் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு மனிதர். இவருக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸ் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அப்போ லூக்கா இதையும் எழுதுறாரு, ஏன்னா பவுலோடு கூட நானும் பிரயாணம் பண்ணினேன், உயிர் தெழுந்த இயேசுவை பவுல் கண்டதை, அவர் சொன்னதை நான் நேரில் கேட்டேன், நான் கூட இருந்து விசாரிச்சேன். இது பத்தாத குறைக்கு இந்த பவுல் இந்த இயேசுவை பற்றி போகிற இடத்துலலாம் என்னெல்லாம் சொன்னார், இவர் இயேசுன்ற பெயரை சொல்லும் பொழுது ஆண்டவர் அதே இயேசு இவருக்காக என்ன அற்புதங்கள் எல்லாம் பண்ணாரு அப்படின்றத நான் பார்த்தேன் அப்படின்றத எவிடன்ஸ் எழுதுறார். லூக்கா யார் ஆக்சுவலான்னு கேட்டால், லூக்கா அவர் டாக்டர். இவர் இந்த அளவுக்கு பிரயாணம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போ இவர் சொல்கிற ஒவ்வொரு ஊரும், அது இந்த கப்பலில் போனோம், இந்த கப்பலில் இப்படி ஒரு சிம்பிள் இருந்தது, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக லூக்கா மென்ஷன் பண்ணுறார். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. இதை பற்றி நானே ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆக்சுவலாக. அப்போது இதெல்லாம் லூக்கா ஏன் எழுதுறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பது உண்மை, அதை பேசுகிற பவுல் சொல்கிற சாட்சி உண்மை. ஏன் இதெல்லாம் எதன் அடிப்படையில் உண்மைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பவுலோடு கூட டிராவல் பண்ண நான் இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது பவுல் மூலமாக இயேசு என்னெல்லாம் பண்ணார்ன்றதை நான் நேரில் பார்த்தேன். அப்போ நான் ட்ராவல் பண்ணது சும்மா இல்லை, இவர் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு ஊர் பேரையும், அந்த ட்ராவல் பண்ண கப்பலையும், அந்த கப்பல் மேலே இருந்த சிம்பிள், அந்த கொடி என்ன அப்படின்றதையும், இது எல்லாமே இந்த டீட்டெயிலாக எழுதுனது வாசிக்கும் பொழுது வெறும் பைபிளாக வாசிச்சா என் மண்டைக்கு ஒன்றுமே ஏற போகிறது இல்லை. லூக்கா தெயோப்பிலுவுக்கு எழுதினார், ஏன் எழுதினார்னு வாசிக்கும் போது தெளிவாக புரிய வருது. ஏன்னா இதெல்லாம் தான் எவிடன்சஸ். ஒரு டாக்டர் கிட்ட போய் மருத்துவத்தை பற்றி கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் இல்லை? டாக்டர் ஜொரடிக்குது டாக்டர், ஒரே வயிறு வலியாக இருக்குது அப்படின்னா, எப்படிமா வயிறு வலிக்குது, குத்துதா, இழுக்குதா, பெரட்டுதா, எப்படி வயிறு வலிக்குது, இந்த டீட்டெயில்ஸ் டாக்டர் கேட்பாங்க அவங்ககிட்ட. அப்படி அந்த டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உன் பெயின் நீ சொல்லும் பொழுது உன்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த டாக்டர் கண்டுபிடிப்பார். அது புரியுது. ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லாமல் டாக்டருக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த காலத்தில் ஜிமேப் இல்லை, கூகுள் மேப் கிடையாது இல்லை, கூகுள் மேப் இல்லை, இன்டர்நெட் இல்லை, யாருக்கும் எந்த ஊர் பேரும் பெருசாலாம் தெரியாது. அவங்க ஊரில் இருக்கிற கேள்விப்பட்ட பார்த்த போன வந்த அனுபவத்தில் மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். பெருசாக எல்லார் கையிலையும் மேப்பே கிடையாது, எல்லார் கையிலையும் மேப்லாம் கிடையாது. அப்போ லூக்கா வந்து ஒவ்வொரு ஊரை பற்றியும், ஒரு இடத்தை பற்றியும், ஒரு தீவை பற்றியும், ஒரு அனுபவத்தையும் அவர் பேசும்பொழுது, எந்த கப்பல், யாருடைய கப்பல், அந்த கப்பல் இருந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங், இது எல்லாம் தெளிவாக சொல்லும் பொழுது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, லூக்கா எழுதிய இதை தெயோப்பிலுவால் மறுக்கவே முடியாது. அவ்வளோ எவிடன்ஸோட ஆதாரப்பூர்வமாக லூக்கா எழுதுறாரு. நம்ம இதை வாசிக்க போகிறோம், அதே ஆங்கிளில் வாசிக்கும் போது புரியும். வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து கவனிங்க. சரிங்களா?
நாங்கள் இத்தாலிய தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானித்த போது பவுலையும் காவல் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். இதை பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அகஸ்து அப்படின்றவன் யாரு, அவன் பட்டாளத்தில் சேர்ந்த அந்த யூலியு என்ற பெயர் கொண்ட அந்த நூற்றுக்கு அதிபதி யாரு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. இதெல்லாம் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது லூக்கா உனக்கும் எனக்கும் எழுதலை, நல்லா புரிஞ்சுக்கும். லூக்கா நம்மள மனசுல கொண்டு எழுதல. லூக்கா தெயோப்பிலுவுக்கு எழுதுறார். தெயோப்பிலு ரோமன் கவர்மெண்ட்டை சார்ந்த ஆள். அவன் ரோமன் கவர்மெண்ட்ல அந்த டைம்ல யாருப்பா நூற்றுக்கு அதிபதி அந்த கேம்ப்ல ஹெட் யாருப்பா அப்படின்னு டப்புன்னு பேரை சொல்லிடுவாங்க. தெயோப்பிலுவால ஈஸியாக அதை கிராஸ் செக் பண்ண முடியும், வெரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அந்த ஆங்கிள் பாருங்க எவ்வளோ டீட்டெயில்டா ஒரு டாக்டர் எழுதியிருக்காரு பாருங்க. லூக்கா சின்ன சின்ன மைன்யூட்டான காரியங்களை கூட நல்லா அப்சர்வ் பண்ணி தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்க. அரிமத்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசிய நாட்டு கரைபிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா சேர்ந்து தெஸ்லோனிக்கே பட்டணத்தாகிய அரிஸ்தர்க்கு எங்களோட கூட இருந்தான். எவிடன்சஸ், ஆள் பேரு ஊர் பேரு. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். ஸ்கிப் பண்ணிட்டார் பாருங்க. இன்னைக்கு போனால் அவங்க கூட இருந்தால் அடுத்த நாளைக்கு அங்கே போயிட்டோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வர்றாரு. யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து, அப்படின்னா பவுலுக்கு ஹெல்ப் பண்ற விதங்கள்ல பவுலை கன்சிடர் பண்ணி நடப்பித்து தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படை அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஏன் எதிர்காத்து, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. பின்பு சிசிலியா பம்புலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு ஓடி போயில்லை, கப்பல்ல பிரயாணம் பண்ணி ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். எல்லா ஊர் டீட்டெயில்ஸும் சொல்றாரு பாருங்க. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை கவனிங்க. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாண்டரோட கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றி விட்டான். சரியா? செசரியா நாட்டிலிருந்து அகரிப்ப ராஜா ஃபெலிக்ஸுடைய கண்ட்ரோல்ல இருந்து நூற்றுக்கு அதிபதி கொண்டு வந்து இவங்கிட்ட இருந்த ஜெயிலர்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் இந்த எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ரோமுக்கு கூட்டிட்டு போகிற அலெக்சாந்திரியா கப்பலில் இவன் எல்லாரும் ஏற்றி விட்டான். ஓகே. காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். இந்த நல்ல துறைமுகம் அப்படின்ற பிளேஸ் இருக்கு. துறைமுகம் அப்படின்னா கப்பல் நிற்கிற இடம். அது வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேர் ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் எங்களை நோக்கி, கவனிங்க, இங்க லூக்கா சொல்ற டீடைல்ஸ் நம்மளுக்கு புரியல. ஆக்சுவலா இந்த உபவாச நாள் கழிந்து போனது என்ன உபவாச நாள்? நம்மளை போல எவ்ரி டியூஸ்டே ஃபாஸ்டிங்கா இல்ல ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயரா? என்ன உபவாச நாள் கழிந்து போனது? இது யோம் கிப்பூர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், லேவியராகமம் 32 இல்லை 36 ஞாபகம் கரெக்டா இல்லை, நான் பார்த்து சொல்றேன். லேவியராகமம் 16, லேவியராகமம் 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க சொல்லக்கூடிய உபவாச நாள் யோம் கிப்பூர் அப்படின்ற எபிரேய வார்த்தை. அது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய பண்டிகையை கொண்டாடப்படுற நாள். அந்த நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாள் எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர், அது மத்தியில் அந்த யோம் கிப்பூர்ன்றது வருது. ஆக்சுவலா இங்கிலீஷ் கேலண்டர்ல கம்பேர் பண்ணி பார்த்தா செப்டம்பர் லாஸ்ட், அக்டோபர் ஸ்டார்டிங், அந்த டைம்ல தான் இந்த யோம் கிப்பூர்ன்ற காரியம் வருது. ஏன் இந்த உபவாச நாள் கழிந்த பின்பு இந்த கப்பல்ல போனா கஷ்டமா இருக்கும்னு சொல்லி பவுல் ஏன் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த அக்டோபர் செப்டம்பர் தான் இவர் ஆக்சுவலா மென்ஷன் பண்றாரு. அந்த டைம்ல கப்பல் பிரயாணங்கள்ல காற்று மாற்றி வீசப்படும். கப்பல் டிராவல் அந்த போகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஏதுவா இருக்காது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது இவ்வளவு தெரிய வருது. ஆனா இவர் உபவாச நாள் கழிந்த பின்புன்னு சொல்லி இவர் சொன்னதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்றது தேவபிலவுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் தேடி பார்த்தேன். இது என்ன, இது வெகு காலம் சென்று உபவாச நாள் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு எதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி சொன்னான். என்ன இது, உபவாச நாள் கழிஞ்சு போனால் ஏன் கப்பல் யாத்திரை பண்ண முடியாது, ஏன் மோசம், உபவாச நாள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தான் வந்துட்டு புரிய வந்தது எனக்கு.
இது ஓகே. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இன்னொரு பைபிள் வெர்ஷனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தா NIV. Much time has been lost and sailing had already become dangerous because by now it was after the day of atonement. So Paul warned them. Day of atonement தானே இது. அதுதான் நான் சொல்லக்கூடியது யோம் கிப்பூர் என்ற நாள். ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து கடல் பிரயாணத்தினுடைய இயற்கை சீற்றங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்க இருக்கக்கூடிய செசரியா நாட்டிலிருந்து இவங்க டிராவல் பண்ணுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா காற்று ஆப்போசிட் டைரக்ஷன் அடிக்கும், போக முடியாது. இதுதான் இங்கே வந்துட்டு லூக்கா மென்ஷன் பண்ணுறாரு. பாருங்க, ஒரு சாதாரணமாக ஒரு வருஷத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் லூக்கா உனக்கும் எனக்கும் இதை எழுதவில்லை. அதுதான் பாயிண்ட்டு. இது பேசிக்காக முதல்ல புரியணும். இது புரியாமல் நம்ம ஆட்கள் உட்காந்துக்கிட்டு அது கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவார், நாங்கள் வெளிப்பாடுலேயே பேசிடுவோம் மொத்தம் அப்படின்னா எல்லாம் வாய்க்கு வந்ததையும் இவனுக்காக சொந்தமாக புரிஞ்சதையும் வளரிட்டு இருக்க போகிறானே தவிர கண்டிப்பாக சரியான உபதேசத்தை பேச போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் பவுல் அவரை நோக்கி என்ன ஆலோசனை சொல்கிறார் பாருங்க. 10வது வருஷத்துல இருந்து, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். மாலுமினா யாரு? கப்பல் ஓட்டுறவன். கப்பல் ஓட்டுறவன். அவனுக்கு வந்துட்டு கடலுடைய நிலைகள் எல்லாமே நல்லா தெரியும், சூழ்நிலைகள், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு. அவனையும் கப்பல் ஓனரையும் நம்பினான். ஓகே, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடம் விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாக இருந்தபடியினால் நாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கில் கொண்டு போக்கப்பட்டோம். போக வேண்டிய டைரக்ஷனில் போகல, காற்றடிச்சு தூரம் கொண்டு போயிடுச்சு, ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். கஷ்டப்பட்டு படகை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி, படகுனா நார்மல் இல்லை, பெரிய ஷிப் ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணதாக சொல்கிறார். அப்போ அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி, கப்பல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? பவுல் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணுறாரு, இது ரைட் டைம் ட்ராவல் பண்ண முடியாது, இது கிடையாது, ரைட் டைம் கிடையாது. கப்பல் இருக்கிற சரக்குக்கு பொருட்களுக்கு மாத்திரம் டேமேஜ் இல்லை, கப்பலுக்கு மாத்திரம் கப்பலும் டேமேஜ் ஆகும், 10வது குறைக்கு நம்ம ஜீவனுக்கே டேமேஜ் உண்டாகும், சொல்கிறது கேளு அப்படின்னு சொன்னப்போ யார்? அந்த நூற்றுக்கு அதிபதி வந்துட்டு அந்த எஜமான் அவன் வந்துட்டு கப்பலுடைய ஓனரையும் மாலுமி கப்பல் டிரைவரையும் தான் வந்து அவன் ட்ரஸ்ட் பண்ணானே தவிர பவுல் சொன்னது கேட்கல. பவுல் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுது. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பாய்களை இறக்கினது காத்தடிக்க டைரக்ஷனுக்கு அந்த பெரிய விண்ட்ஷீட் இறக்கி, அந்த விண்ட்ஷீட் மூலமாக தான் வந்துட்டு கப்பலை வந்து டைரக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாரு. இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன தோணுச்சு தெரியுமா? ஒரு டாக்டருக்கு எப்படி எவ்வளோ தெரியும் கப்பல் டீட்டெயில்ஸ் பற்றியோ ட்ராவல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியோ ஒரு டாக்டருக்கு எவ்வளோ தெரியும்? இது மூலமாக லூக்னுடைய ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா லூக்கா வந்துட்டு எந்த ஒரு கட்டுக்கதைகளையும் புதுசாக எடுத்து வச்சு எழுதலை. லூக்கா சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு இதை வாசிக்கும் போதே தேவைப்பலுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா ஞாபகம் இருக்கா, தோல் சுருள்களில் எழுதப்படும் பொழுது இட் இஸ் நாட் ஈஸி டு ரைட் இல்லை. தோல் சுருள்கள் எழுதுவது அவ்வளோ எளிமையான ஒரு காரியம் கிடையாது. யோவான் கடைசியில் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் கூட சொல்லியிருப்பார்ல, இயேசு செய்த இன்னும் அநேக காரியங்கள் எழுதணும் அப்படின்னா எழுதுவதற்கு புஸ்தகங்கள் கொள்ளாது, வானம் கொள்ளாது, அவ்வளோ இருக்குது. ஆனால் முக்கியமான காரியங்கள் மாத்திரம் எழுதியிருக்கிறேன் அப்படின்றார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் தான் எழுத முடியுமே தவிர பேப்பர் பென்சில் இல்லை, கிடுகிடுன்னு எழுதிட்டு ரப்பரில் அழிச்சிட்டு திருப்பி எழுதுறதுக்கு. ஆனால் அப்படி டஃப்பாக இருந்தும் கூட இந்த ட்ராவல் டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா,
this still plays a major role to convince Theophilus what Luke is telling is authentic and right. என்னன்னா இவ்வளவும் கஷ்டப்பட்டு லூக்கா எழுத வேண்டிய அவசியம் என்ன, இதெல்லாம் எழுதி வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னா வேஸ்ட் இல்லை. இது எல்லாமே தரவுகள், ஆதாரங்கள். லூக்கா டாக்டர்ன்ற ப்ரொஃபஷன்ல இருந்து இவ்வளவும் இவருக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு ரோம் அதிகாரி வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரியும். ஸோ இது எல்லாமே எவிடன்ஸாக தான் லூக்கா எழுதியிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சிலர் சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமை மற்று போயிற்று. லூக்கா சொல்றாரு, மாட்டினதை பார்த்தா காலிடா, சாகதாண்டா போறோம்டா, அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்றாங்க. மணல்ல மாட்டி சொரிய வேண்டியது கப்பல் செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல கப்பல் ஸ்டெபிலைஸ் பண்ணும்பொழுது தண்ணியில் இருந்துகிட்டே கப்பலை மறுபடியும் கெட்டி கொஞ்சம் ரெடி பண்றாங்க. எவ்வளவு நடக்குது பாருங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. பவுல் தைரியமா சொல்றார், என் பேச்சு கேட்க வேண்டியதுதானே அப்படின்றார். இங்க பவுலுடைய தைரியத்தை பாருங்க, பவுலுடைய துணிகரத்தை பார்த்தீங்களா? பவுலை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ராஜா கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்றத கூப்பிட்டு போறாங்க. அதை அரெஸ்ட் பண்ணி நிறைய கைதிகளும் கூட கூப்பிட்டு போறாங்க. கைதி சொல்ற பேச்சை எங்கேயாவது ரோம் அதிகாரியோ கப்பல் ஓட்டுனரோ கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா பவுல் சொல்ற வார்த்தையில ஆவியானவருடைய நடத்துதல் இருக்குன்ற அந்த நம்பிக்கையில எவ்வளவு தைரியம் கொண்டு பவுல் பேசினார் பாருங்க. என் பேச்சை கேட்டு கிரேத்தா தீவுல இருந்திருக்கணும், அந்த மழை சீசன் முடிஞ்ச பிறகு கிளம்பி இருந்திருக்கணும், அதை கேட்காம கிளம்பி மாட்டிக்கினீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏன்னு சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, இங்க தேவனுடைய தூதன் யாரை குறிக்கிறது தெரியுமா? ஏஞ்சல் ஆஃப் தி காட், இயேசுவை பத்தி பேசப்பட்டிருக்கு. ரைட்டா? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கப்பல் சேதம் உண்டாகும், உயிர் சேதம் உண்டாகும்ன்ற தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப பவுல் நிமித்தமா அந்த பிரயாணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றாரு? என்ன ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். எவ்வளவு அழகா முன்கூட்டியே ப்ராஃபஸியா சொல்றான் பாருங்க. ஒரு கண்டிப்பா ஒரு தீவில கண்டிப்பா ஸ்டே பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ கேட்கல, செகண்ட் டைம் கிரேத்தாவில் தங்கிடலாம்னு சொன்னப்போ அப்பவும் கேட்கல. இப்ப 3வது முறையா நான் வணங்குற ஆண்டவர் எனக்கு தரிசனம் பண்ணார். கர்த்தருடைய தூதரானவர் வந்து சொன்னார், உன்னை கொண்டு நான் ரோம்ல கொண்டு போய் சாட்சியா நிக்க வைப்பேன், யாருக்கும் உயிர் சேதாகாது. இதனால அப்படிங்க நம்ம டிராவல் பண்ணக்கூடிய மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அது ஃப்ளைட்டாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த பிரயாண வாகனம் எதுவாக இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட டேமேஜ் இருக்கட்டும், அது உடஞ்சிடும், அழிஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும், என்னன்னாலும் இருக்கட்டுமே, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்ற நீங்கள் அந்த பஸ்ஸில், அந்த ஃப்ளைட்டில், அந்த காரில், அந்த ஆட்டோவில், நீங்கள் போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காக உங்கள் நிமித்தமாய் யாருக்கும் உயிர் சேதம் வராமல் கர்த்தர் காப்பாற்றுவார். இது வேதாகமத்தின் சத்தியம். நம்ம மேலே கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார்னு சொல்லும் பொழுது அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பலமுறை என் மனசில் நான் நினச்சிருக்கிறேன், நான் ட்ராவல் பண்ணுற ஒரே காரணத்திற்காக இந்த பஸ்ஸுக்கு இந்த ட்ரெயினுக்கு ஒன்றும் ஆகாது. பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா என் மேலே ஆண்டு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியும். அந்த திட்டம் இன்னும் நிறைவேற முடியல, இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய இன்னும் பெண்டிங் இருக்குன்னு தெரியும். தைரியமே மனசில் சொல்லியிருக்கேன், ஒன்றும் ஆகாது, எனக்காக என் நிமித்தமாக இந்த வாகனத்தை கர்த்தர் பாதுகாப்பார். அந்த ஒரு விசுவாசமும் தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமாம், பயந்துடவே கூடாது என்றைக்குமே, சரிங்களா? ஆயினும் ஒரு தீவில் விழ வேண்டியதாக இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரி ஆன பொழுது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே
கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றிற்று. கப்பல் ஓட்டுற ஆட்களுக்கு ஏதோ ஒரு கரை கிட்ட வர மாதிரி தெரிதுப்பா, கீழே ஏதோ தெரிது அப்படின்ட்டு. உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க டிராவல் பண்ணுற கப்பலில் எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள். ஏன்னா இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணால் பாறை அடியில் கப்பலில் தட்டி கப்பல் உடஞ்சிது, மழைக்கு அதுக்கும் அவ்வளோதான் காலி அப்படின்ட்டு. ஆங்கர் தெரியும்ல, கப்பல் ஆங்கர் போட்டு ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அதை போட்டு இருக்கிற இடத்த விட்டு கப்பல் போய் எங்கே இடிச்சிடாமல் ஸ்டே பண்ணுறாங்க. ஏன்னா 15 அடி தான் உள்ள வந்து டெப்த் இருக்குது. அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கப்பலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் அப்படின்னா அடுத்து என்ன ஆக போகுதுன்றது பவுல் நல்லா புரியுது. அதனால நீ தப்பிச்சிக்கணும் அப்படின்னா சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துக்கோ. 14 நாளாக ஏற்கனவே பயந்து போய் பயத்தில் சாப்பிடாம இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க, அவனால் எதையுமே யோசிக்க முடியாது, அவனால் எதையுமே டிசைட் பண்ண முடியாது, அவனால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அவனால் எதுலையுமே ஜெயிக்க முடியாது, அவனால் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன் அவ்வளோ சொல்லணும்? ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுன்னா சோறு இறங்காது. யாருக்காவது அனுபவம் இருக்கா? பயத்தினால சாப்பிட விட முடியாமல் சஃபர் பண்ணியிருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்கு. அதனால தான் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு முதல்ல கர்த்தர் பயத்தை வெளியே எடுத்து போடுறார். மறக்கவே மறக்காது. உனக்குள்ள இன்னும் பயம் இருக்குது அப்படின்னா சம்திங் இஸ் ராங். உன் சால்வேஷன் செக் பண்ணிக்கும். உனக்குள்ள இன்னும் பயம் இருக்கு அப்படின்னா, சரியா? இவங்க பயத்துல சாப்பிடவே இல்லை. பவுல் சொல்றாரு, அடுத்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும், கப்பல் உடைஞ்சு தண்ணியில விழுந்து தப்பிச்சு போறீங்க. இதை சொன்னா இவன் பயத்துல செத்துடுவான். அதை சொல்லாம என்ன சொல்றாரு, நீ தப்பி பொழைக்கணும்னா ஒழுங்கா சாப்பிடு, ஏற்கனவே 14 நாளா பயத்துல சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ஒரு முடி கூட தலையிலிருந்து விழாது. அப்பா எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்ல யோசிப்பார். பெரிய கப்பலில் போகிறோம், அடிமையா ஸ்லேவா கைதியா போகிறோம், செத்துருவோமோ, படகு போச்சோ அவ்வளோதான், நடுக்கடலில் விழுந்துருவோமோ, எவ்வளோ தூரமும் நீந்தி போக முடியாது அப்படின்ற பயத்தில் 14 நாளாக சாப்பிடல. பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல், பயங்கரமான மழை. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல அடி தட்ட போகுது, கப்பல் தட்டிக்கிட்டி கப்பல் உடஞ்சதுன்னா மொத்தம் காலி. ஒன்றுமே புரியல. பயத்தில் யாருக்கும் சோறு இறங்கல. பாருங்க, இந்த பயம் ஏங்க பவுலுக்கு இல்லை? அவர் பவுல்பா, அவர் போய்விடுவாரா? அவரு மனுஷன்தான், நம்மளை போல சாதாரண மனுஷன்தான். லூக்கா எழுதியிருக்காருல்ல, சத்ருமோன்னு ஒரு பயம் இருந்தது, லூக்காவும் தானே சேர்ந்து சொல்றாரு இல்ல? பவுலுக்கு எந்த பயம் இல்லை, ஏன்னா பவுலோடு கர்த்தர் பேசியிருந்தார். உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற அனுபவம் உனக்கு இருக்குது அப்படின்னா நீ எதை பத்தி பயப்பட மாட்டேன். சூழ்நிலைகள் டெட் ஆப்போசிட்டா இருக்கட்டுமே, என்னன்னா இருக்கட்டுமே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுறது உண்மை இருந்தா, இஃப் யூ ஹாவ் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப் வித் காட், இஃப் யூ ஹாவ் அ ரியல் கம்யூனிகேஷன் வித் காட், உன்னோடு கூட கர்த்தர் பேசுறதும் நல்லா புரியுது அப்படின்னா நீ பயப்படவே மாட்ட. மேக்சிமம் டைம்ஸ்ல வந்து ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் பேசுவார். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவரை நேரடியாகவே பேசினாலும் வேதத்தை முரண்படுகிறது போல கர்த்தர் பேச மாட்டார். ஏன் அப்படின்னா தேவன் தம்முடைய வார்த்தைக்கு ஒருபோதும் அவர் முரண்படுகிறவர் அல்ல. ரைட்டா? வெரி இம்பார்ட்டன்ட் லெசன், நல்லா கவனிச்சிக்கங்க, சரிங்களா? சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், நீங்கள் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றாங்க. எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க கொடுத்தான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணி கொடுக்குறான். கப்பலில் 276 பேர் இருந்தோம். எத்தனை பேர்? 276 மெம்பர்ஸ் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே அவ்வளோ பேர் கப்பலில் போயிருக்காங்க. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். கப்பலுடைய வெயிட்டை கம்மி பண்ணாங்க.
276 பேருக்கு சாப்பாடு மொத்தம் எரிஞ்சாச்சு. இப்போ கவனிங்க, த ஷிப்ரெக், கப்பல் உடைஞ்சு என்ன ஆகுது? பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாது இருந்தார்கள். ஏன்னா ஆங்கர் போட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. கப்பலுடைய அடியில் தண்ணி ஆழம் கம்மியாக இருக்கு, இடிச்சிருமோ உடஞ்சிருமோன்ற பயத்தில் ஸ்டே பண்ணிட்டாங்க. பயந்து போயிருக்கும் பொழுது கப்பல் நடுக்கடல்ல கப்பல் நின்றுச்சு. எங்கிட்டு திசைனே தெரியல, எங்கிட்டு தரனே தெரியல. மேலே வாசனையாகவும் இருக்கா, சூரியனையும் ரொம்ப நாட்களாக பார்க்க முடியல, நட்சத்திரங்களையும் பார்க்க முடியல. ஏன் நட்சத்திரத்தை பார்க்க முடியல? நட்சத்திரத்தை பார்த்து என்ன பண்ண போறாங்க? ஏன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த நாட்டிக்கல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க கப்பல் டிரைவ் பண்றது. இன்னைக்கு பலவிதமான சி ரூட்ஸ், நம்ம ரோட்ல வந்து ரோட் ரூட்ஸ் இருக்கு, ரோட்ல கூகுள் மேப் இருக்கு, ரோட் ரூட்ஸ் இருக்கு. கப்பலுக்கு ஏர் ரூட்ஸ் இருக்கு, ஏர்வேஸ் இருக்கு. ஒரு இதுக்கு ஒரு ரூட் இருக்கு, நேரம் அப்படியே காத்துல பறந்து போயிட மாட்டாங்க. ஒரு ரூட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அதே போல சி ரூட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சி ரூட்ஸ் பலவிதமான டெக்னாலஜி காம்பஸ் வச்சு பண்றாங்க, பலவிதமான டெக்னாலஜி நாட்டிக்கல் யூனிட்ஸ் இருக்கு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நட்சத்திரங்களை பார்த்து தான் டிரைவ் பண்ணுவாங்க கப்பல்ல. சும்மா அப்படியே தண்ணியில் எடுத்து கப்பல் அப்படியே ஓட்டிட்டு போயிட முடியாது. நட்சத்திரங்கள் பார்த்து தான் வந்து கப்பல் டிரைவ் பண்ணுவாங்க. அப்போ நட்சத்திரங்களை பார்த்து கப்பலை டிரைவ் பண்ணும்போது நட்சத்திரமே தெரியலன்னா எப்படி ஓட்டுவீங்க கப்பலை? சரி, ஒரு நாள் தெரியல, 2 நாள் தெரியல, போற திசையில போயிட்டே இருப்போம்பா, அடுத்த நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்ச உடனே ஏன் நட்சத்திரங்கள் அசையாது, அப்படியே இருக்கும்ல. இந்த நட்சத்திரம் தாண்டி இப்படித்தான் போகணும் அப்படின்னு பார்த்து ஈஸியா போயிடலாம். நம்ம ரொம்ப சிம்பிளா படிச்சுட்டு போயிடுறோம். புட் யோர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். நீ அதில் யோசிப்பாரு, இப்படி ஒரு சூழல்ல கப்பல்ல மாட்டிக்கிட்டு எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும்? செத்துருவோமா உயிரோடு இருப்போமான்ற பயத்துல. நல்ல கவனி, உண்மையை சொல்ல போனா இந்த சிச்சுவேஷனுக்கு தியோபில வாசிக்கும் எடுத்தோம் புரிஞ்சிருக்கும். லூக்கா, என்னடா இப்படிலாம் எழுதி வச்சுக்கிற, இதெல்லாம் படிக்கும்போது வாய்ப்பு இப்படிலாம் டிராவல் பண்ண முடியாதுடா, செத்து போயிடுவீங்கடா. அதன் மத்தியில் தான் புரிஞ்சிருக்கும். பவுல் என்ற ஒரு நபர் மேல் கர்த்தர் வைத்திருந்த திட்டம் இன்னும் பெண்டிங்ல இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக எவ்வளவு டஃபஸ்டான இம்பாசிபிளான ஜேர்னியா இருந்தாலும் அந்த இம்பாசிபிள் ஜேர்னியை என் ஆண்டவர் பாசிபிள் ஆக்கினார். அதுதான் ட்ரூத். அதுதான் தியோபிலுவுக்கு இங்க லூக்கா கன்வே பண்ற மெசேஜ். அதுதான். திங்க் அபவுட் திஸ் தியோபிலஸ். இப்படிலாம் நாங்கள் டிராவல் பண்ண தெரியுமா? ஆனாலும் இதை தாண்டி நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு தியோபிலஸ் வாசிக்கும் போது அப்படியே அடுத்து 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 அப்படி வாசிச்சிருப்பாரு நினைக்கிறேன் நான். ஆமா, பொழுது விடுந்த போது எந்த பூமியினே தெரியல. அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுக்களை தளரவிட்டு பெரும்பாயை காற்றுமுகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்து, நிறைய பேருக்கு புரியல, இதெல்லாம் கப்பல் பேஸ்டான டீட்டெயில்ஸ், ரொம்ப தமிழ்ல இருக்கு சரியா. முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. ஃப்ரண்ட்ல வந்து ஆங்கர் போட்டாங்க, பின்னாடி பக்கம் அலை அடிச்சதால் கப்பலுடைய பேக் சைடு உடைஞ்சிருச்சு. அப்பொழுது காவல் பண்ணினவர்களின் ஒருவன் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர்கள் யோசனையா இருந்தார்கள். இப்ப நல்லா கவனி, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ராஜா கிட்ட கூட்டு போறதுக்கு நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா, ஐயா சாவச்சிட்டோம் ஐயா அவனை அப்படின்னு போய் ராஜாட்ட சொன்ன. ராஜா என்ன பண்ண முடியும்? அப்படியா சரி பண்ண சொல்ல முடியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப கப்பலுடைய பேக் சைடு உடஞ்சி போனால டப்புன்னு தவிக்கு எவனை எஸ்கேப் ஆயிட்டானா, அதுக்கு பெஸ்ட் இருக்கிற ஒரு சில பேர் கொண்டுடலாம், அதுக்கு மேலே அவங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி காவல்காரர்கள் யோசனை பண்றாங்க. அந்த இடத்துலையும் பாரு ஆண்டவர் எந்த அளவுக்கு பவுலுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. 100 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து, யார பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அப்படின்னாலும் லூக்கால இருந்து எல்லாரும் தப்பித்துக் கொண்டார்கள். அவருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாருக்கும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கவனிச்சிங்களா? சொல்ல போனா கப்பல் உடஞ்சிருச்சு, ரிமைனிங் பீப்புள் இருக்காங்க, குதிச்சு தப்பிச்சு பிரிசனர் கைதிகள் ஓட்டாங்கன்னா பிடிக்கலாம் முடியாது, கஷ்டம், பேர் கட்டுறோம், ராஜா டென்ஷன் ஆயிடுவாரு. அது பெஸ்ட் என்னது, கொஞ்சம் பேர் கொண்டு போட்டுடலாம். ராஜா கிட்ட போனா இவங்க ஓட ட்ரை பண்ணாங்க, நாங்கள் கொண்டு போட்டோம்னு சொன்னா ராஜா என்ன சொல்ல போறான், ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படின்றப்போ விஷயம் அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாரு. சோல்ஜர்ஸ் பிளான் பண்றாங்க, அது 100 அதிபதி காதில் போகவும் 100 அதிபதி பவுலுக்கு சப்போர்ட் பண்ணவும், பவுல் நிமித்தம் எல்லாரையும் காப்பாற்ற 100 அதிபதி டிசிஷனே மாத்திரான்.
இப்போ குதிச்சு ஓடனா கொண்டுருவான சொல்கிற மகனே, யார் யாருக்கும் நீச்சல் தெரியுமோ குதிச்சு போய் கரையேறா போங்கடா, பின்னாடி வரணும். நாங்கள் நீச்சல் தெரியாதவன் கட்டையை பிடிச்சிட்டு அப்படி நீந்திக்கிட்டே போ. எப்படி இருக்கணும்? இதில் பவுலுக்கு நீச்சல் தெரியுமான்னு தெரில எனக்கு. அதுவும் லூக்கா டாக்டர் நீச்சல் தெரியுமான்னு தெரியல. எப்படி போயிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு டஃபஸ்டான ஒரு ஒரு டிராவல் நம்ம வாழ்க்கையில் அமையுமான்னு கேட்டால் தெரில. நம்மளால ரொம்ப சொகுசாக ட்ராவல் பண்ணுறோம்ல, காரு, பைக்கு, அதுவும் ஏசி போட்டு ஃப்ளைட்டில் சம்முன்னு போகிறோம் பாருங்க. அப்படி ட்ராவல் பண்ணுறதே பயம். ஐயோ ஆண்டவரே, எதுவும் ஆகிடக்கூடாது. அப்போஸ் ட்ராவலை பற்றி உனக்கு பயம் வருது அப்படின்னா அப்போஸ்தலர் 27 மனசில் வச்சுக்கோ. எப்பேற்பட்ட ட்ராவலை கர்த்தர் காப்பாற்றுறாரு பாருங்க. 28ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம், கண்டினியூ பண்ணலாமா? அருமையாக இருக்கும். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். எந்த ஊருன்னே தெரியல, போய் சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சோ மெலித்தா இந்த ஊர் பேர் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஊரில் வந்து அது ஒரு கரையில் வந்து சேர்ந்து அந்த ஊரில் போய் கேட்க முதந்துருது, அந்த ஊர் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுறைந்து புறப்பட்டு அவனுடைய கையை கடித்து விட்டது. விரியன் பாம்பு என்னது? வைப்பர் தானே. வைப்பர் இருக்கிறதுலே பாய்சனஸான ஸ்னேக். அந்த விறகுக்காக பவுல் நெருப்புக்காக விறகு எடுக்கும் பொழுது அந்த விரியன் பாம்பு பவுலுடைய கையை கடிச்சிருது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபொழுது, அப்படின்னா கையில கடிச்சு தொங்கிக்கிட்டு எடுக்க முடியல. கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. கவனி, இதே மென்டாலிட்டி இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு விபரீதமான காரியங்கள் நடக்கும் பொழுது, சங்கடத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்ம அவன் என்ன பண்ணிடுறோம்? என்னவோ பெருசா இவன் பாவம் பண்ணிட்டான்டா, தப்பு பண்ணிட்டான்டா, அதனால தான்டா அவனுக்கு இப்படி நடக்குதுடான்னு நம்ம ஈஸியா ஒரு ஜட்ஜ்மெண்டல் வேர்ட் நம்ம சொல்லிடுறோம். ஆனா உண்மையை பிப்ளிக்கலா பார்த்தா அப்படி கிடையாது. என் ஞாபகம் சரியா இருக்குமானா லூக்கா 13ஆம் அதிகாரமா 16ஆம் அதிகாரமா அதுல ஏதோ ஒருத்தர் இயேசு சொல்லுவாரு, சீலோவாமிலே கோபுரம் இடிந்து 18 பேர் செத்து போனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களாம் சொல்றீங்க அவங்க பண்ண பாவத்திற்காக தான் அந்த அப்படி ஒரு மரணம் அவங்களுக்கு வந்து சொல்றீங்க. அவங்கள விட எந்த விதத்துல நீங்க யோக்கியம் இல்லைன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. ஸோ ஒரு ஆபத்து நடந்த உடனே, ஒரு விபத்து நடந்த உடனே, யார் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நம்ம லைஃப் நடந்த உடனே யார் லைஃப் நடந்த உடனே டக்கு என்ன பண்ணுவோம்? என்னவோ தப்பு பண்ணிட்டான், என்னவோ பாவம் பண்ணிட்டான், அத்தான் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறான், கர்த்தரே அவனை சபிச்சிட்டாரு, அவன் வாழ்க்கையில் பிசாசு விளையாடுது, ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்டல் வேர்ட் சொல்றோம். நல்ல கவனி, நீ கர்த்தரை விசுவாசிப்பது உண்மையா இருந்தால், நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது உண்மையா இருந்தால், உன் ரட்சிப்பு உண்மையா இருக்குமானால், உன் வாழ்க்கையில பாவத்தை கர்த்தர் பரிபூர்ணமாய் மன்னித்தார்ன்றது உண்மை. அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை நீ செஞ்சிருந்தாலும் கூட அதன் நிமித்தமாக உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போறது இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா நீ பாவம் செஞ்சது உண்மை, நீ மறுபடியும் இயேசுவோடு ஒப்புரவாயிடு. அந்த பாவத்தை கர்த்தர் ஏற்கனவே மன்னித்து முடித்தபடினால அதன் நிமித்தமே உன் வாழ்க்கையில எந்த ஒரு விபரீதமும் வரப்போறது கிடையாது. அதுதான் சத்தியம். எந்த ஒரு சாபமும் வாழ்க்கையில் வரப்போறது கிடையாது. ஐயோ நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன், அதனால அந்த சாபக்கீடு தான் என்னை இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி உபதேசிக்கக்கூடிய ஊழியக்காரன் பேச்ச தயவு செய்து கேட்காத. அப்படி ஒரு உபதேசத்தை சீஷர்களோ இயேசுவோ பண்ணதே கிடையாது. எடுத்து வாசி, திருப்பி வாசி, புதிய ஏற்பாடு வாசி. நீ செய்த செயல் நிமித்தமாய் உனக்கு வியாதியோ மரணமோ தண்டனையோ வருது அப்படின்னா அப்போ உன் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கலன்றதா அர்த்தம். உன் பாவத்தை கர்த்தர் மன்னித்தது உண்மையா இருந்தால் நீ செய்த செயல் நிமித்தமா தண்டனையா எதுவும் நடக்கல. இது எல்லாரும் வாழ்க்கையிலும் யதார்த்தமாய் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். உலகத்திலே மிகப்பெரிய ராஜா சாலமோன் ராஜா சொல்றாரு, துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் பூமியில ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, இதுவும் மாயையே. அதுதான் ட்ரூத். பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்தாச்சு, இந்த பூமியில எல்லாரும் சந்திக்க வேண்டிய காரியங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை பிசாசினால சாபமோ, பிசாசினால வியாதியோ, பிசாசினால ஏதோ அவங்க செஞ்ச பாவத்தால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஒரு அன்பிலிவரா இருந்தா ஓகே, மேபி, அதுவும் நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. அதுவும் ஸ்பெஷலா விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கிறவன் வாழ்க்கையில வாய்ப்பே கிடையாது. இனி அநேக ஊழியக்காரங்க இப்படி பண்ண, அதனால தான் உன் வாழ்க்கையில பிசாசு விளையாடுறான், அதனால தான் இப்படி ஆச்சு உன் வாழ்க்கையில, அதனால தான் பிசாசு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பாவத்தை குறிச்சும் சாபத்தை குறிச்சும் இன்னொரு பயத்தை மக்கள் மத்தியில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, என் பாவங்கள் பூர்ணமாய் மன்னிக்கப்பட்டது, என் சாபத்தை பூர்ணமாய் இயேசு சிலுவையிலே நீக்கி முடித்தார், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா எதையுமே விசுவாசிக்காது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்கன்னு தெரியல. ஆமீன் சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
அப்போ பாம்பு அவன் கையில் கடிச்ச உடனே போச்சு போச்சு, ஏதோ கொலை பண்ணிட்டான், அவன் பெரிய பாவம் கொலை பண்ணியிருக்கிறான், அவள் தான் அத்தான் அப்படி, அதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் கப்பல் உடஞ்சு கிடஞ்சி தப்பிச்சு நீந்தி வந்த தப்பிச்சு வந்துட்டான். பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பத்தியா, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு பாரு, இவனுக்கு செத்தான், அவ்வளவுதான் இவன். அவன் அந்த பூச்சியை தரையிலே தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். ஏன் தெரியுமா? சாவுக்கு ஏதுவான எதை ஒன்றை குறித்தாலும் அதை உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு கர்த்தர் சொன்னாரு. அப்ப சாவுக்கு ஏதுவான எது உன்னை கடித்தாலும் அவனை சேதப்படுத்தாது. இன்னைக்கு சாத்தியமா? இனி நடக்குமா? 100% நடக்கும். இன்னைக்கு இது சாத்தியமா? பாம்பு கடிச்சு விஷம் ஏறாம இருக்க வாய்ப்பு இருக்கா? நீ கர்த்தருக்காக நின்று இயேசுவின் நாமத்து நிமித்தமாய் உபத்திரவம் அனுபவிக்கிறன்ற பேர்ல உன்னை பாம்பு கடிச்சாலும் அந்த பாய்சன் உனக்கு ஒன்றும் செய்யாது. 100% உண்மை. என்னால் சாட்சி சொல்ல முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜவாது மலைக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அந்த ஜவாது மலை மேல் ரட்சிக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, மலைஜாதி மக்கள். அவங்க மத்தியில் அங்கே போய் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி வீடு வீடாக போய் ஒருத்தரை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி இயேசு என் வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லி ஊழியம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அங்கே போயிருக்கும் பொழுது அந்த ஊரில் முதல்ல ஒரு பாஸ்டர் மூலமாக முதல்ல ஒரு நபர் வாலிப, அவருக்கு வயசாயிருச்சு, 55 வயசாகுது அவருக்கு. இப்போ வாலிப பையனாக இருக்கவர் ரட்சிக்கப்பட்டார். கவனிக்கிறீங்களா? வாலிப பையனாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஊர்க்காரங்க மூலமாக பயங்கரமான எதிர்ப்பு. சாமி தண்டனை கொடுக்க போது, சாதி விட்டு சாதி மாறிட்டான், மதம் விட்டு மதம் மாறிட்டான், குலதெய்வம் அவனை கொல்ல போகுது அப்படின்ட்டு ஊருக்காரங்களாம் பயங்கரமாக பழித்து பேசியிருக்கிறாங்க. லைட்டு கிடையாது, வழி கிடையாது, ஒத்தடி பாதை, சைக்கிள் மட்டும் தான் விட்டு இருந்தது. ஒரு முறை மலையை விட்டு கீழே இறங்கி ஏதோ ஊருக்கு வந்துட்டு திருப்பி மலைக்கு ஊருக்கு போகும்போது போகிற வழியில் கண்ணில் இருட்டில் வந்துட்டு கண்ணு தெரியாமல் ஒரு பாம்பு அவரை கடிச்சிருச்சு. அவர் சொன்ன சாட்சி நேரில் நான் பார்த்தேன், அவர் என்கிட்ட சொன்ன சாட்சி, நான் நேரில் அவர்கிட்ட பேசினேன். பாம்பு கடிச்சிருச்சு, காலில் கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்ச அந்த பல் தடங்கள் நல்லாவே தெரியுது. காலில் அன்றைக்கி எங்களும் காட்டினார். நாங்கள் பார்த்தா பெருசாக தெரியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இதுதான் யார் கடிச்சது, இங்கே தான் யார் அப்படின்னு சொல்லி காட்டினார். காலில் பாம்பு கடிச்சிருச்சு, விஷப்பாம்பு கடிச்சிருச்சு. இவரும் அதை தட்டி விட்டுட்டு மலை மேலே ஏறி வந்துட்டாரு. ஆனால் ஆண்டவரே நான் அவங்களை விசுவாசிக்கிறேன், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜோம் வந்துட்டுக்கிறாரு. ஊரில் வந்து சொல்லியிருக்காரு, எல்லாருமே இதே மாதிரி பேசியிருக்காங்க, பாம்பு கடிச்சிருச்சு, இது இவன் தெய்வத்தை விட்டு போனான்ல, நாகாத்தா வந்துட்டு இவன் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு, இதுதான் அவன் தண்டனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பழித்து பேசியிருக்காங்க. அவர் டாக்டர்கிட்ட போகலை, ட்ரீட்மெண்ட் பார்க்கல, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மெயின் காரணம் இதுதான், அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அங்கே கிடைக்கல, மலை மேலே மருத்துவம் அவர்களுக்கு இல்லை. அதனால அவர் கர்த்தரை விசுவாசிச்சாரு. அவர் வாலிப நாட்கள் அவர் கடிச்ச பாம்பு. அவர் 55 வயசு நினைக்கிறேன் நாங்கள் அவரை சந்திக்கும் பொழுது. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்தேன். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாருன்னா அவருக்கு 65 வயசு ஆகும். அவர் என்கிட்ட சொன்னார், பாம்பு கடிச்சது ஐயா, விஷம் ஏறி செத்து போயிட்டு நினச்சாங்க, நான் சாகவில் எனக்கு ஒன்றாகலை, ஆண்டவர் கிருபையில் இன்னி வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார். நாங்கள் அந்த மனுஷன் நேரில் பார்த்த ஐ விட்னஸ் நான் தான். இன்றைக்கே நடக்காது. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா, கர்த்தர் ஒன்று தொட்டிருக்கிறது உண்மைன்னா, உன் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் உண்மை அப்படின்னா, சாவுக்கு எதுவான எதை ஒன்று உன்னை கடித்தாலும் அதை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்றதான் உண்மை. பவுலுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பைபிள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் இல்லை, இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்னைக்கு செஞ்சாருன்னா இன்னைக்கு செய்கிறாரு, கண்டிப்பாக செய்வார். ஒன்று அற்புதமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காப்பாற்றுவார். ஹாஸ்பிட்டல் வாய்ப்பே இல்லை அப்படின்னா உனக்கு மருத்துவமே இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றுவார். எப்படின்னா கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். உன் மேலே பிளான் இருக்குதுன்னா உன் ஜீவன் உன்னை விட்டு பிரியாது. அதுதான் உண்மை. மருத்துவத்திற்கு வாய்ப்புகள் இருந்தும் கூட பாம்பு கடிச்சு நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன், கர்த்தர் காப்பாற்றுவார், நீ உள்ள உட்காந்தினா முட்டாள்தனமான காரியம், கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். வாய்ப்புகளே இல்லைன்னா நிச்சயமாக கர்த்தர் காப்பாற்றுவார். மருத்துவம் மூலமாயும் கர்த்தர் காப்பாற்றுவார். மருத்துவம் இல்லாத நேரங்களில் மருத்துவம் இல்லாமையினாலையும் கர்த்தர் காப்பாற்றுவார். எது நடந்தாலும் கர்த்தர் செஞ்ச அற்புதம் தான். ஆமென். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் வராததை கண்டபொழுது வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் கடவுள் பாவன். உன்னோடு கூட கர்த்தர் இருந்தார்னா உன்னை குறித்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை கர்த்தர் மாற்றுகிற அளவிற்கு உன்னை கர்த்தர் நிற்க வைப்பார். உன்னை குறித்து மனிதனுடைய யோசனைகள் மாறி யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன் மூலமா அற்புதம் பண்ணணும் அப்படின்னா நீ உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகணும். உன் வாழ்க்கையில உபத்திரம் வராம நீ வந்துட்டு எந்த அற்புதத்தை பார்க்கவும் முடியாது. அப்படி அற்புதத்தை பார்க்காம எந்த மனிதர்களும் உன்னிமித்தமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் அற்புதம் பார்க்கணும்னு ஆசை, ஆனா யாருக்கும் உபத்திரவத்தை சந்திக்கணும்னு ஆசை இல்லை.
உபத்திரவம் இல்லாம எதுக்கு உனக்கு அற்புதம்? இல்ல உபத்திரவம் இல்லாம எப்படியும் உன் வாழ்க்கையில் அற்புதம் வரும்? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? You don't want to face a persecution, but you want to see a miracle. You don't want to face a war, but you want to see a victory. You don't want to be weak in yourself, but you want to be strengthened. நீ பலவீனனா ஆக தயாரா இல்லை, ஆனா கர்த்தருடைய பலனை உணரணும்னு ஆசைப்படுற. எப்படி சாத்தியம்? உபத்திரவத்தை சந்திக்கணும்ன்ற ஆசை இல்லை, பயம், அதை அவாய்ட் பண்ணி போறோம். ஆனா என் மூலமா கர்த்தர் நாம மகிமைப்படணும்னு மட்டும் ஆசை. சபையில கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சி சொல்லணும்னு ஆசை. ஆனா அதே நேரத்தில் உன் ஜெபம் எப்படி இருக்குது? எந்த உபத்திரமும் இல்லாம எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரேன்னு உன் ஜெபம் இருக்குது இல்ல? எப்படி கர்த்தர் செய்வாரு? பவுல பாம்பு கடிச்சனாலதான் பவுலுக்கு விரோதமாய் சிந்தித்த ஆட்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் வேறு விதமாய் மாற்றி போட்டார். அது எப்படி மாறிச்சு பாருங்க, டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. இவனு கடவுள் புல்க பாவன் ஒன்னும் ஆகலப்பான். இப்ப தொடர்ந்து கவனிங்க. தீவுக்கு முதலாளி ஆகிய புப்பிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்தில் சமீபமாக இருந்தது. அந்த தீவுக்கே அவன் தான் முதலாளி. அவன் இருக்கிற வீடு அங்கே பக்கத்தில் தான் இருந்தது. அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். இந்த ஒரு சம்பவம் நடக்கலைன்னா கப்பல் யாத்திரையில் 14 நாள் சாப்பிடாம இருந்து கஷ்டத்தில் கப்பல் உடஞ்சி போய் குதிச்சு தப்பிச்சு நீந்தி எந்த ஊருனே தெரியாம அங்கே வந்து அந்த இடத்துல அந்த மக்கள் அன்பா விசாரிச்சாலும் பவுலுக்கு அந்த அன்பான விசாரிப்பு மட்டும் பத்தல. பவுலுக்கு இன்னும் ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட், நல்லா அவனை பலப்படுத்தும்படிக்கு நல்ல சக்தியுள்ள ஆகாரம் அவனுக்கு வேணும்ன்றனால அந்த தீவுக்கே முதலாளியா இருக்கக்கூடிய வீட்டில் போய் பவுலுக்கு அப்படி ஒரு விசாரிப்பு நடத்த கர்த்தர் அனுமதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு பாம்பு கடிக்கணும், பாம்பு கடிச்சு அவன் சாகலைன்றது ஊர் மொத்தம் தெரியணும், இவன் மேல ஏதோ ஒரு ஸ்பெஷலா தேவசத்து இருக்கின்றது அந்த தீவினுடைய முதலாளிக்கு தெரியணும். பவுலுக்கு அது மூலமாய் ஒரு ஸ்பெஷலா ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். Every persecution ends with a blessing. மறக்கவே மறக்காது. எல்லா உபத்திரவங்களை தாண்டும் பொழுதும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் செய்வார். அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புப்புலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது லூக்கா டீட்டெயில்டாக எழுதலை, ஏன்னா தீவை விட்டு இவங்க போயிட்டாங்க. இங்கே நடந்த சம்பவங்கள் பார்க்கும் பொழுது அந்த தீவில் இருக்கக்கூடிய மொத்த ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க நான் நம்புறேன். இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? குணமாக்கப்பட்ட பவுல் இங்கே லூக்கா ஷார்ட்டா எழுதியிருக்கிறாரு. குணமாக்கப்பட்ட எல்லாருக்கும் பவுல் ஒரு மிராக்கிள் பண்ணிட்டு சும்மா அனுப்பியிருப்பார் நினைக்கிறீங்களா? காஸ்பல் சொல்லாம பெஸ்ட் ராயன் கிட்ட காஸ்பல் சொல்றாரு, ஃபெலிக்ஸ் ராயன் கிட்ட காஸ்பல் சொல்றாரு, அக்ரிப்பா ராயன் கிட்ட காஸ்பல் சொல்றாரு. இவர் ராஜாக்களையும் கவர்னர்களையும் விட்டு வைக்கிறது இல்லைன்றப்போ சாதாரண மக்களை மட்டும் பவுல் விட்டுருவாரான்னு, அது பவுல் மூலமா குணமாக்கப்பட்டிருக்காருன்றப்போ விட்டுருவாரான்னு கண்டிப்பா காஸ்பல் சொல்லியிருப்பாரு. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருப்பா நான் விசுவாசிக்கிறேன். அதையும் லூக்கா எழுதல, ஏன்னா அது எல்லாத்தையும் அவன் ரட்சிப்பை பார்க்கிற அளவுக்கு அங்க லூக்கா தங்கியிருந்து பார்க்கல. இதோட இவங்க கிளம்பிடுறாங்க இங்க இருந்து. பாருங்க, இந்த நாட்களுக்கு பின்பு தீவில இருந்து மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகும் பொழுது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். பவுல் ரோம் நோக்கி பிரயாணம் பண்றாரு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அகைன் இங்க வந்து லூக்கா வந்து ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. கவனிங்க, இன்னொரு டீட்டெயில் நமக்கு மோஸ்ட்லி இங்க புரியல, ஆனா கண்டிப்பா வந்துட்டு தியோபிலோவுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன கப்பல், அந்த கப்பல் இருந்த சிம்பிள் என்ன, இது உண்மையா? 100% உண்மை. மைன்யூட் டீடைல்ஸ் கூட எவிடன்ஸா இங்க லூக்கா வந்து ப்ரொவைட் பண்றாரு தியோஃபிலஸ்க்கு கன்வின்சிங்கா இருப்பதற்காக. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க காஸ்பிள் சொல்லும் பொழுது உங்களுக்கா புரிஞ்ச காஸ்பிள் நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கா தெரிஞ்ச காஸ்பிள், உங்களுக்கா புரிஞ்ச காஸ்பிள் நான் சொல்லிட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீ உனக்கு தெரிஞ்ச காஸ்பிள் நீ சொல்றது இல்லை, நீ கேட்கக்கூடிய நபருக்கு என்ன கேள்வி இருக்கு அந்த கேள்வியை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நீ காஸ்பிள் அங்க அட்ரஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஒருபோதும் மறக்காதீங்க, சரியா? லூக்கனுடைய சின்ன சின்ன டீடைல்ஸ் பாருங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு
இந்த மிதுனம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? மிதுனம் என்னது? எக்ஸாக்ட்லி மிதுனம் ராசியினுடைய சிம்பிள் யாருக்கா ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா, கூகுளில் காட்டவா? டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிதுனம் ராசி ஏன் எழுதியிருக்காங்க? ராசி பலன்கள் எல்லாம் ஏதோ இவங்க ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சி இந்தியாவிலிருந்து எழுதுனாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் வச்சுருந்தோம், இங்கே இருந்தால் உலகம் ஃபுல்லாக போச்சு, அலட்சமாக கதை. இது எல்லாமே கிரேக்கர்களுடைய இந்த மிதுனம் ராசியினுடைய பேக்ரவுண்ட் யாருக்காவது தெரியுமா? இது ஏன் லூக்கா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு தெரியுமா? என்னைக்காவது பைபிள் இந்த ஆங்கிளில் படிச்சிருக்கீங்களா? எழுதப்பட்டிருக்க டீட்டெயில்ஸ் இது என்னன்னு கேள்வி கேட்டு படிச்சிருக்கோமா? நம்ம எல்லாம் படிக்க மாட்டோம். ஏன்னா பைபிளை கேள்விலாம் கேட்காத, அப்படியே படி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னாரு, வேத வசனங்களை ஆராய்ந்து அறியுங்கள், ஆராய்ந்து அறிந்து கொள்ளுன்னு சொன்னாரு. இது நிமித்தமாக நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறீர்களே. இங்கிலீஷ்ல ஜெமினி ராசின்னு சொல்றாங்க இதை. சரியா? 2 பேர் இருக்காங்களா? 2 தலைகள் இருக்கா? 2 பேர் பார்க்குறோமா இங்கே? இதில் நம்ம 2 members இங்கே பாருங்க, டிஃப்ரெண்டாக இருக்கு. 2 members இருக்கோமா? 11th was Acts chapter 28 was 11. Now at the end of 3 months we set sail on an Alexandrian ship which had wintered at the island. அந்த விண்டருக்காக, மழைக்காக தங்கி இருந்த அந்த ஐலண்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ. அண்ட் விச் அந்த கப்பல் அண்ட் விச் had the twin brothers for its figurehead. 2 சகோதரருடைய தலை கார்வ் பண்ணப்பட்ட மொழி இல்லை? இது அந்த கப்பலில் அடையாளமாக இருந்துதாமா. அலெக்சாண்ட்ரியன் ஷிப் அது ஆக்சுவலாக அதில் இருந்துதாமா அந்த மாதிரி சிம்பிள். இது ரோமுக்கு போகுதான். ஏன் சொல்லி இந்த கப்பலில் மாறி ஏறுறாங்க? ஏன்னா இவங்க ஏற்கனவே அந்த கப்பலோட பேக் சைடு உடஞ்சிருச்சுல, கப்பல் உடஞ்சி போச்சுல. 10வது குறைக்கு இப்போ போன சாப்டர் வாசிச்சோம்ல, பயங்கரமாக அந்த தர தட்டுற மாதிரி தெரிஞ்ச உடனே கப்பல் உடஞ்சிடணும்னு நைட் டைமில் பயந்துட்டு கண்ணு தெரியாமல் 4 பக்கமும் ஆங்கரை கீழே இறக்கிட்டாங்க. இப்போ ஆங்கரை கட் பண்ணிட்டாங்க. அவருக்கு படித்தோமா? இப்போ படிச்சோம் ஞாபகம் இல்லையா? ஆங்கர் கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆங்கர் இல்லாத ஷிப்ல எப்படி டிராவல் பண்ண முடியும்? முடியாது. 10வது குறைக்கு ஷிப்போட பேக் சைடு உடஞ்சிச்சு ஃபுல்லாகவே. இப்போ எப்படி திருப்பி ரோமுக்கு போகிறது? 260 பேர் 271 பேர் இருக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டு போகிறது ரோமுக்கு? இப்போ அங்கே இன்னொரு அலெக்சாண்ட்ரியன் ஷிப் இருக்குது. இப்போ அதில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அந்த அலெக்சாண்ட்ரியன் ஷிப்பில் ட்வின் பிரதர்ஸ்னுடைய சிம்பிள் இருக்குது. அது தமிழில் மிதுனம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ் பைபிளில். இங்கிலீஷில் மிதுனம்னு இல்லை. NIV பைபிளில் பாரு சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க. It was an Alexandrian ship with the figurehead of the twin gods Castor and Pollux. Detail extra இருக்கு. Pollux இருக்கா? Castor and Pollux. இவங்க 2 பேருமே ராஜாவுடைய பிள்ளைகளாய் வளர்ந்தவர்கள். இவங்க 2 பேருமே ஒன்றா எல்லாத்துலேயுமே ஒன்றா இருந்து ஃபைட் பண்ணவங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆட்கள். இவங்க ஒன்றா இருந்ததுனால சரித்திர ஹிஸ்ட்ரி சொல்லுது, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சபடினால இவங்க 2 பேருமே ஜியூஸ் கடவுள், அதாவது அவங்க நம்புறாங்களா கிரேக்கர்கள் ரோமர்களுடைய மித்தாலஜி காட் அப்படின்னா மூட நம்பிக்கையான கடவுள்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அவங்க கடவுள் நம்பினாங்க. அதில் ஜியூஸ் கடவுள்னு சொல்லி ஒரு கடவுள் நம்பினாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் நம்பினாங்க. அந்த கடவுளுடைய பிள்ளைங்கப்பா 2 பேருமே ட்வின் பிரதர்ஸ் போயவங்க அப்படின்னு சொல்லி இவங்க கப்பல் பிரயாணத்திலையும் கப்பல் யுத்தங்களிலும் நிறைய ஜெயிச்சாங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. ஹிஸ்ட்ரியில் நிறைய இருக்கு அவங்கள பற்றி, ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். அதனால இந்த கப்பல் பிரயாணத்தில் போகக்கூடிய எல்லாருமே அந்த ராசிக்காக இவங்களை கடவுளாக்கி இவங்களுடைய முகங்களை மாத்திரம் கப்பலில் கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. கார்வ்னது செதுக்கி வச்சுருந்தாங்க. இவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா, இந்த கடவுள் நம்மளை கப்பல் பிரயாணத்தில் காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அந்த ராசிகள் எல்லாம் தான் இஸ்ரவேல். எத்தனை ராசிகள் இருக்கு மொத்தம் தெரியுமா? 12 ராசி. இஸ்ரவேல் எத்தனை கோத்திரம் தெரியுமா? 12 கோத்திரத்தார்களுக்கும் 12 பேர்கள் இருக்கு தெரியுமா? அந்த 12 கோத்திரத்தார்களுடைய பேர்களுக்கு 12 கொடிகள் இருக்கு தெரியுமா? தெரியாது. 12 கோத்திரத்தார்களுக்கும் 12 கொடிகள் இருக்கு. 12 கொடிகளுக்கும் 12 சிம்பிள் இருக்கு தெரியுமா? கொடிகளில் சிம்பிள்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த சிம்பிள் யாராவது இன்னைக்காவது ராசியோட கிராஸ் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை ஸ்டடியில் அதை பற்றி எடுத்திருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா அந்த 12 கோத்திரத்தார்களுடைய கொடிகள் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை தான் பைபிள்லேயே இருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஹிஸ்ட்ரியில் தான் தேவையில்லை, பைபிள்லேயே இருக்குது. அவங்க கொடிகளுடைய சிம்பிள் என்னன்றதெல்லாம் பைபிள்லேயே இருக்குது. அந்த சிம்பிள் தான் அப்படியே 12 டிட்டோவாக இங்கே ராசியை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, அந்த ஐடியாலஜிலிருந்து காப்பி அடிச்சு நிறைய அதே இருக்குது. ஒரு சிலது இவங்க எக்ஸ்ட்ராவாக பிட்டை போட்டு மாற்றிருக்காங்க நிறையா. சரியா? அதனால தான் இந்த மிதுனம் அப்படின்ற பேர் தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியினுடைய அந்த ட்வின் பிரதர்ஸ், அதுதான் இங்கே லூக்கா எழுதுறாரு. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம்.
அவ்விடம் விட்டு சுற்றி ஓடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றற் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாளில் புத்தேயோலி பட்டணத்துக்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்கள் 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். நல்லா கவனிக்கணும், பால் கம்ப்ளீட் பிரிசனர் கிடையாது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 26, 25, 26 வாசிக்கும் பொழுது கவர்னர் அண்டரில் பால் இருக்கும்போது கூட பாலை கம்ப்ளீட் பிரிசனராக வைக்கல. ஆனால் பாலை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. யாருனாலும் பாலை வரலாம், பார்க்கலாம், பேசலாம், போகலான்ற அனுமதி கவர்னர் ஃபெலிக்ஸ் கொடுத்து வச்சுருந்தார். ஞாபகம் இருக்கா? ஃபெஸ்டஸும் ஃபெலிக்ஸும் அந்த அனுமதி பவுல் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ட்ராவலில் கூட அதே பவுல் மேலே அந்த கன்சிடரேஷன் இருக்குது. சரியா? ஸோ அங்கே ஒரு இடங்களில் ஸ்டே பண்ணும்போது அங்கே இருக்க பிரதர்ஸ், சகோதரர்கள், விசுவாசிகள் இருந்தாங்கன்னா பவுலை வர போக பார்க்க செய்கிறாங்க. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அம்பியு பரம் வரைக்கும், சிலர் 3 சந்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார்கள். சரியா? நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். யாரு? நூற்றுக்கு அதிபதி யார்கிட்ட ஒப்பு கொடுத்தான்? ரோமுக்கு வந்தபோது சேனாதிபதி கிட்ட கொடுத்துட்டான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். இதுதான் ஹவுஸ் அரெஸ்ட். கவனிச்சிங்களா? பவுலுக்கு தனியாக தங்குறதுக்கு அனுமதி இருந்தது. ஆனால் பவுலை ஒரு சேவகரோடு கூட சேர்த்து அங்கே பவுலுடைய இஷ்டப்படியே ஒரு வீட்டை தங்க அலோவ் பண்ணாங்க. தொடர்ந்து வாசிக்கலாமா? 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதான மாணவர்களை வரவழைத்தான். எங்க? ரோம் போயிட்டு ரோம்ல இருக்கக்கூடிய யூதர்கள் இவனை மாதிரி குற்றச்சாட்டாங்க பாருங்க. முக்கியமான நாட்டில் பவுலே வரவழைத்து அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானது ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். எருசலேமிலிருந்து ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த பொழுது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். கவனிச்சிங்களா? யார் யார் பவுலை நியாயம் விசாரிச்சது? 3 பேர் தான். 3 கவர்னர், 3 சிற்றரசர்கள். யார்? ஃபெஸ்டஸ், ஃபெலிக்ஸ், அகிரிப்பா. ஞாபகம் இருக்கா? ஆமாம், விசாரிச்சாங்க. ஆனால் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. யூதர்கள் அதற்கு எதிர் பேசின பொழுது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதா இருந்தது. என்ன நடந்தது நம்ம பார்த்தோம்ல, அப்போஸ்தலர் 25, 26. யார் இவன் ஃபெலிக்ஸ் என்ன பண்ணா? எனக்கு எது தலைவலி, ஒன்று பண்ணலாமே, உன்னை யூதர்கிட்ட அனுப்புகிறேன், இது உன் கடவுளை பற்றி, உன் வேதத்தை பற்றி சம்மந்தப்படுத்தப்பட்ட காரியம், ரோம அதிகாரியாகி எங்களுடைய சட்டங்களில் இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ அவங்ககிட்ட அனுப்புகிறேன், அவங்க சொல்கிற தீர்ப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன பொழுது பவுல் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படி போக மாட்டேன்னு சும்மா சொல்ல முடியாது. அப்படி சும்மாவே நான் போக மாட்டேன் அப்படின்னா இவன் அந்த கவர்னரை எதிர்த்து பேசுறது சமமாயிடும். அது பவுலுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ அவன் பேசிக்கிட்டு இவன் போனான்னு ஆகும். நான் அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது நான் அப்பவே உங்களுக்கு நான் சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தில் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தில் யார் கவர்னர்? பிலாத்து. ஞாபகம் இருக்கா? பிலாத்து. இவன் பிலாத்தினுடைய சம்பவத்தில் பார்க்கும் பொழுது பிலாத்து தெளிவாக சொல்கிறான், பஸ்கா பண்டிகை வருதுடா, இந்த இயேசுன்ற நபர் மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த குற்றத்தையும் பார்க்க முடியல, அதுவும் கொலை பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம வழக்கத்தின்படி என்ன பண்ணலாம், பரபாஸை தூக்கில் இதில் சிலுவையில் அரைஞ்சிட்டு இயேசுவை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்றப்ப மக்கள் என்ன பண்ணாங்க? இல்லை, பரபாஸை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அற. அப்போ பிலாத்து என்ன பண்ணுறான்? இந்த ரத்தப்படி நான் காரணம் இல்லை, நான் தீர்ப்பு சொல்லலை, கையை கழுவிறான்டாப்பா, ஊர் மக்கள் மொத்தமாக சேர்ந்து பிரச்சனை பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி இயேசு ஒப்பு கொடுத்துட்றான் அவங்க கையில். ஸோ இஸ்ரேல் மக்கள் மொத்தமாக சேர்ந்து இப்படி என்ன பண்ணுவாங்கன்றது ஏற்கனவே தெரியும். இது பத்தாத குறைக்கு பவுலுடைய முன்னணியில் தான், தீர்மானத்தின்படி தான் யாரை ஸ்தேவானை கல்லெறிஞ்சே கொள்றாங்க. ஸ்தேவான் மேலே என்ன குற்றம்? ஒன்றும் கிடையாது. ஊர் மக்கள் மொத்தமாக சேர்ந்தா கொன்றுவாங்கன்னு தெரியும். பவுல் அப்படி சாக தயாரா இல்லை. நான் இயேசுக்கா நிற்பேன், நான் சாட்சி சொல்லணும், நான் ஆண்டவர் என்ன எருசலேம்ல சொல்ல சொன்னார், என்ன ரோமுக்கு போக சொல்லியிருக்காரு. அதனால பவுல் என்ன பண்ணிடுறாரு? அபயம் எடுக்கிறார். அப்படின்னா கிளைம் பண்ணுறார், என் மேலே வச்ச அக்யூசேஷன் தப்பு கிடையாது, நான் சீசர் ராஜாவை பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் சும்மா இஸ்ரவேலன் கிடையாது, நான் ரோம குடியுரிமை உள்ள ஆள் நான். ஸோ அதை பவுல் ரிப்பீட் பண்ணுறார். யூதர்கள்
அதற்கு எதிர்த்து பேசின பொழுது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாக இருந்தது, ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. ராயன் கிட்ட போயிட்டு என் ஜனங்களை பற்றி தப்பா பேசுறதுக்கு நான் அப்படி செய்யலை. இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலினுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். புரியுதா? அப்போஸ்தலர் வரிசையை வாசிக்கும் போது மொத்தமே ஞாபகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு பவுலிங்க? நல்லா கவனிங்க. லூக்கா ஷார்ட்டா கண்டென்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ப்ராப்பராக புரியாமல் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வாசிப்போம் பாஸ்டர், பைபிள் ரீடிங் ஹேபிட் பாஸ்டர். ஒரு நாளைக்கு ஒரு வாசி, நல்லது தான், வேணாம்னு சொல்லலை. ஆனால் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் என்ன நடந்ததுன்றதை மறந்துட்டு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாப்டர் வாசினா உனக்கு எதுவுமே புரிய போகிறதில்ல. ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில் பைபிள் வாசி ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை வாசி ஆசீர்வாதம் அப்படின்ற பேரில் சும்மா வாசிட்டு போக வேண்டியது தான். யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். ப்ரீவியஸாக நடந்த சம்பவங்கள் ஞாபகத்தில் இல்லைன்னா இப்போ நம்ம வாசிக்கிற இந்த 28-20 வசனத்தினுடைய கடைசி பகுதி, இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த யூதர்களுடைய முக்கியமான பிரதான ஆட்கள் கிட்ட சொல்றாரு. பத்தியா என்ன மீனிங்? இஸ்ரவேலர்கள் மேசியா வருவார்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. அந்த மேசியா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. அந்த மேசியா இவர் தான் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு தரிசனமானார், நான் கண் கண்ட சாட்சி நான் தான். பத்தாத குறைக்கு அவருடைய நேரடியான சீஷர்கள் கிட்ட நேரில் போய் கேட்டு நான் விசாரிச்சேன், இது எல்லாமே உண்மைதான். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைன்னு, இஸ்ரவேல் நம்பிக்கை என்ன? மேசியா வருவாரு, எங்களை விடுதலை பண்ணுவாரு, காப்பாற்றுவாருன்னு தான் நம்பிக்கை. அந்த மேசியா வந்துட்டாரு, அதை சொல்ல போய் தான் என் ஜனம், என்னுடைய சொந்த இனமே என்னை சங்கிலி போட்டு இங்கே வச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவளை குற்றப்படுத்த முடிக்க வரல. எவ்வளோ அழகா பால் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாரு. அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவில் இருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. ஆண்டவருக்காக உனக்கு சாட்சியா நிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாருன்னா உனக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் வாயும் கர்த்தர் அடைப்பார். உனக்காக நீ பண்ணாலும் ஒன்னும் வேலை செய்யாது. கர்த்தருக்காக நீ நின்றினா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசராமின்னு சொல்றேன். சம்பவமே ஒண்ணுமே புரியல பாருங்களேன். எனக்கு இது வாசிக்கும் போது எனக்கு ஜெகனுடைய சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஜெகன் வந்துட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்துட்டு அவர் தான் ரூட்டு தலை. நிறைய பேர் ரூட்டு தலை அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது, நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்டை கவர் பண்ண நியூஸ் சேனல்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க அதை பற்றி. ஜெகன் தான் ரூட்டு தலை. அப்போது ஒரு மேட்டரில் கலெக்ட் ஆகி கவர்மெண்ட் பஸ் அடிச்சு ஒடிச்சு கண்டக்டர் போட்டு அடிச்சு பெரிய பிரச்சனை ஆகி அதில் பிரச்சனை பண்ண 4-5 பேர் மாட்டி ஜெகனையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஜெகன் மேலே கேஸ் விழுந்துச்சு. ஐ விட்னஸஸ் யாரும் பெருசாக பொதுவாக வரமாட்டாங்க. ஸோ போலீஸ்காரன் ஐ விட்னஸஸை மொத்தம் ரெடி பண்ணிட்டான். ஜெகன் வந்துட்டு என்ன சந்திக்கிற நாளில் அவனுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து புரிஞ்ச நாட்களில் ஆரம்பத்தில் சொன்னான், பாஸ்டர் கோர்ட்டுக்கு போகிறேன், கேஸுக்கு போகிறேன், ஜோம்னி அனுப்புங்க பாஸ்டர். வந்து முட்டி போட்டான், ஜோம்னி அனுப்புனேன். வசனம் சொல்லுது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களே கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எப்படி? கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களே கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அவர் நினைச்சா நலன் பண்ணலாம். ஒன்றும் ஆகாதரா ஜெகனே, உன் மேலே கர்த்தர் பிளான் வச்சுக்கிறார், தைரியமாக போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். என்ன நடந்தது தெரியுமா? போலீஸ்காரன் யார் யாரெல்லாம் ஐ விட்னஸாக போலீஸ்காரன் ஏற்படுத்தி சொல்லி வச்சு கூப்பிட்டு வந்தானோ, அவன் ஜட்ஜி முன்னாடி குற்றவாளிக்கு உங்களை ஜெகன் நிற்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணிட்டான், இவரெல்லாம் நான் யாருன்னு பார்த்ததே இல்லை, தெரியாதுங்க, போலீஸ்காரர் தான் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாருங்கன்னு போலீஸ்காரை போட்டு கொடுத்துலாம் ஜட்ஜிக்கிட்டு. ஜட்ஜி வந்துட்டு கேஸ் டிஸ்மிஸ் சொல்லி ரிலீஸ் பண்ணி அனுப்பி விட்டார். பாரு, ஒரே காரணம் மட்டும்தான், ஜெகன் மேலே கர்த்தர் வச்சிருந்த திட்டம், பிளான் இல்லை. போலீஸ்காரனே ஆட்களை ஏற்படுத்தி ஐ விட்னஸ்னு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி கோர்ட்டில் வந்து நிற்கும் போத மாற்றி பேசினா போலீஸ்காரன் போட்டு பொழுதுருவான். ஆனால் ஆண்டவர் பண்ண அற்புதத்தை பாருங்க, இவங்களாம் நான் பார்த்ததே இல்லை, எடுங்க யாருன்னே தெரியாது, போலீஸ்காரன் தான் எங்களை கம்பல் பண்ணி சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லி போலீஸ்காரனே போட்டு கொடுத்துறான் செஞ்சுக்கிட்டேன். அதே சம்பவம் தான் பாருங்க. பவுல் மேலே எவ்வளோ பிரச்சனை, துரத்திக்கிட்டே ஊராக வராங்க. பவுல் எருசலேமில் போய் நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சு சாட்சியாக நிற்க ட்ரை பண்ணின போதிலும் கூட அங்கே ஆன் ஸ்பாட்டில் வந்து இவன் தான் அவன் தப்பாக பேசுகிறவன், மாற்றி பேசுகிறவன் சொல்லி மொத்த பிரச்சனையும் கலவரத்தையும் உண்டு பண்ணாங்க. லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டது. ஆனால் இப்போ கடைசியாக இங்கே ரோமுக்கு வந்துட்டு பிறகு அந்த யூதர்களுடைய முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு பவுல் பேசுகிறாரு, விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு கடிதமும் வரவில்லை,
வந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததில்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? திருப்பியும் சொல்றேன், நீ ஆண்டவருக்காக நின்றீன்னா எவ்வளவு பெரிய ஊர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், தலைவர்கள், அரசு அதிகாரிகள் யாருன்னு எதிர்த்து வரட்டுமே, உனக்காக கர்த்தர் நிற்பார். கர்த்தருக்காக நில்லு. நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நம்ம தனிப்பட்ட பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கர்த்தருக்காக நின்றீனா கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார் உன்னை. நினைச்சீங்களா? எங்கும் இந்த மத போதகத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருந்தபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். கவனிங்க, எங்க அவன் தங்கியிருந்த வீட்டில் ஒரு காவல்காரனும் இருக்கான் அந்த வீட்டுக்கு. அவன் காலமே தொடங்கி சாயங்காலமான மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த விஷயங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். கவனிச்சிங்களா? ஃபுல் டே மீட்டிங் ஆயிடுச்சு கட்சியில். And when they arranged to meet Paul on a certain day and came in even larger numbers to the place where he was staying. He witnessed to them from morning till evening, explaining about the kingdom of God and from the law of Moses and from the prophets. He tried to persuade them about Jesus. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் டீடைல்டா மோசேயினுடைய ஆகமங்கள், என்னது தோரா புஸ்தகம், அப்புறம் the books of the prophets, தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நான் சொல்றது இயேசுதான், நீ சொல்றது நம்ம இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ண யூத மதத்தில் அதுதான் இருக்கு பாரு, இவர் தான் இயேசு தான் பாரு அப்படின்றத டீட்டெயில்டா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் பேசியிருக்கான் அவன் வீட்டிலே. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். இப்படி அவர் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் சில பேர் நம்பினா சில பேர் நம்பல. சரிப்பா சொல்லிட்டம்பா, நல்லா கவனிங்க, நம்ம பிரச்சனை அதுதான், நம்ம பவுல போல ஊழியம் பண்ணல, அதுதான் நம்ம ப்ராப்ளம். லிசன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் திஸ். என் கடமை சொல்லும்பா, நான் சொல்லிட்டேன்பா, கேட்க மாட்டான், நானா பண்ணிட்டோம், விட்டுருவோமா? பாதி பேர் நம்பினா பாதி பேர் நம்பல. என்ன நீ நம்பல, ஏன் நம்பல, எதுக்கு நம்பல, நான் ஏன் நம்புறேன், எல்லாம் பேசிடுச்சே போலாமா போகும்போது, இருங்கடா ஒரு முடிவே சொல்லாம போறீங்க. விசுவாசிக்கிறே இல்லையா, ரசிக்கப்பட்டே இல்லையா, உங்களுக்குள்ள விசுவாசிச்சாலும் விசுவாசியாத ஆளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயினே இருக்கிறீங்க அப்படின்னு பவுல் விட்டுறல. இருன்னு சொல்லி லாஸ்டா சொல்றாரு, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? ஏண்டா ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா பவுல் வாழ்ந்த நாட்களுக்கு 700 years பிஃபோர் ஏசாயா தீர்க்கதரிசி உங்க தாத்தா பாட்ட முப்பாட்டம் சொன்னான் பாரு, கண்ணும் காணாமல் இருப்பான், கேட்டும் கேட்காம இருப்பான், காதால கேட்டு கண்ணை மூடிட்டு இருதயத்துல கொழுத்து போன ஆட்கள், கீழ்ப்படியாத ஆட்கள் சொன்னான் பத்தியா, அந்த பரிசுத்தாவில் நிரம்பி சொன்னான் பாரு, அதே சந்ததின்றான நீங்களும் விட்டுறவே இல்லை. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். புறஜாதியாகி நமக்கு சுவிசேஷம் வந்துச்சு, யூதர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படல, நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் அல்லே சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். இப்படி சொன்ன உடனே அவங்கள பயங்கர ஆர்கியுமெண்ட் வந்துட்டு போயிட்டாங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க. So what do we learn from this? இந்த பிரயாணங்களையும் இந்த வாய்ப்புகளெல்லாம் பார்க்கும்போது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே கிடையாது இல்லை. இப்படிப்பட்ட பிரயாணங்களையும் இவ்வளவு கடுமையான இவ்வளவு கஷ்டமான
பவுலுடைய யாத்திரையை பத்தி இங்க லூக்கா எழுதும் பொழுது சாத்தியமே இல்லை. பவுல் சொன்ன பேச்சு கேட்கல. ஆனாலும் பவுலுக்காக அந்த ஆட்களை ஆண்டவர் காப்பாத்துறாரு, அவங்க ஜீவனை காப்பாற்றி கொடுக்குறாரு. ஸோ நம்ம எனக்கு திருப்பி மத்திய 6ஆம் அதிகாரம் மட்டும் தான் ஞாபகம் வருது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்படாத. அற்பமான காரியத்துக்காக சண்டை போட்டு விரோதம் வச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை, என் புருஷன், என் வேலை, என் குடும்பம், எனக்கு இது வேணும், அது வேணும், அதை வாங்கணும், இப்படி செட்டில் ஆகணும், அதை சாதிக்கணும். உன்னுடைய தீர்மானத்தையும் உன்னுடைய ராஜ்யத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காத. தேவ ராஜ்யத்தை பற்றி யோசி. நீ உனக்கான சகலத்தையும் ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி உன்னுடைய தேவைக்காக மட்டுமே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு உன் மேல வைத்திருக்கிற அழைப்பையும் உன் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட வேண்டிய மக்களுக்கு நீ சுவிசேஷத்தையும் நீ சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு உன்னுடைய சுயநலமான வாழ்க்கையை மட்டுமே நீ வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்னா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் கேட்க போற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போறன்றதை மட்டும் யோசிச்சு வை. ஊழியக்காரங்க ஊழியம் செய்வாங்க, நாங்க சர்ச்சைக்கு போயிட்டு வருவோம் பாஸ்டர், அந்த ஒரு கள்ள உபதேசத்தை உன் மனசுல தூக்கி போடு. சபையில் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து அந்த விசுவாசிகள் மேல் இருக்கக்கூடிய தேவ திட்டத்தையும் தேவ ராஜ்யத்தில் விசுவாசிகளுடைய ரோல் என்ன அப்படின்றதையும் போதித்து பயிற்சிப்பது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. முழுக்க முழுக்க இயேசுடைய சீஷர்களும் இதை மட்டும்தான் செஞ்சாங்க. எல்லாம் கும்பல கும்மிடிச்சு பாட்டு பாடி இன்னைக்கு பாருங்க, ஆவணம் எங்க பார்த்தாலும் கான்சர்ட் 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 மூலமா இயேசு அறிவிக்கிறோம். எத்தனை பேருக்கு? எப்படி இன்னைக்கு எந்த மற்ற மதத்தினர்களுக்கு யாருக்கு இயேசுவை பத்தி தெரியாது சொல்லு? கிறிஸ்டியன் ஒரு ரிலீஜன் இருக்குப்பா, இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்காருப்பா. எல்லா புற மதத்தினர்களுக்கும் இயேசுவை பத்தி ஒரு அடிப்படையான உபதேசம் தெரியும். அன்புள்ளவர், அன்பை பற்றி போதித்தவர், ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டு, தெளிவா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னும் அவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியல? இயேசுவால் மட்டும்தான் ரட்சிப்பு. அவருடைய பிறப்பு தெய்வ பிறப்பு, தேவனே மனித அவதாரம் எடுத்தார், 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அது இன்னும் புரியல. அவரை அன்றி வேற தேவன் இல்லை, அது இன்னும் புரியல. விக்கிரகங்கள் தெய்வங்கள் அல்ல, அது இன்னும் புரியல. மூட நம்பிக்கைகள் கிடையாது, ஆதாரபூர்வமா இருக்கக்கூடிய இயேசுதான் உண்மையான நம்பிக்கை, அது இன்னும் புரியல. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், கிரியையினால் இல்லை, அது இன்னும் புரியல. சடங்காச்சாரியங்களும் சாங்கியங்களும் பாரம்பரியங்களும் ஒரு மனுஷனை காப்பாத்தாது. இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை, அது இன்னும் புரியல. பாவத்திலிருந்து சாபத்து விடுதலை, அது இன்னும் புரியல. காட்ஸ் மொராலிட்டி, தேவ நீதி என்னன்றது புரியல. காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் புரியல. எல்லாத்தையும் தாண்டி இயேசு அன்றி பரலோகத்து வழி இல்லை, அதுவும் புரியல. என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? எம்மதமும் சம்மதம் தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான், போற வழிதான் வேற, கடைசி அங்கதான் பரீட்சாவை போறோம்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கான். இதை உடைச்சு இது கிடையாது, இயேசு ஒருவர் தான் மெய்யான தேவன், இயேசு அன்றி பிதாவிடத்துல ஒருவனும் பிரவேசிக்க முடியாது, இது இயேசு தான் எல்லாத்துக்குமே காரணம். இதை நீங்க சொல்லி புரியவே கால் இல்லை. இதை லைவ் கான்சர்ட் மூலமா பாட்டு பாடி ஆட்டம் போட்டு பெரிய ஸ்டேஜ் வச்சு பயங்கரமான பிரம்மாண்டத்தை காட்டி பயங்கரமான செலவை பண்ணி அதுல சினிமாவுக்கு மியூசிக் வாசிக்கணும்னு சேர்த்துதான் அங்கேயும் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம எதை அங்கீகரிக்கிறோம்? சினிமாவும் சேர்த்து அங்கீகரிக்கிறோம், சினிமா பாட்டையும் சேர்த்து அங்கீகரிக்கிறோம். அதுதான் அர்த்தம். அப்படிதானே பப்ளிக்ல காட்டிக்கிறோம். கான்சர்ட்ன்ற பேர்ல ஜர்சன் நடத்தினார் ரீசெண்டா ஒண்ணு இல்ல. The gospel has not been proclaimed in a way or in a manner it's supposed to be proclaimed. போதிக்கப்பட வேண்டிய அடிப்படையில், இல்லாட்டி வெளிப்படுத்தப்பட வேண்டிய அடிப்படையில், இல்ல வெளிப்படுத்தப்பட வேண்டிய முறையில், சொல்ல வேண்டிய முறையில் சுவிசேஷம் இன்னும் சொல்லப்படல. அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவ மதத்திற்கு இயேசு கடவுள்ன்றது ரீச் ஆயிடுச்சு பத்தியா, ஆனா உலக ரட்சகராய் இயேசு இருக்கிறார் அப்படின்றது இன்னும் ரீச் ஆகல பேர். அங்கதான் நீ நானும் செயல்பட வேண்டிய ஒரு அவசியத்தில், ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுதான் தேவன் நம்ம வச்சிருக்க திட்டம். இதை செய்யாம நீ என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ரெகுலரா சர்ச்சைக்கு போறேன் பாஸ்டர், ரெகுலரா தசமா கணி கொடுத்துறேன் பாஸ்டர், டெய்லி பைபிள் வாசிக்கணும் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். யாரு கேட்டா ஒண்ணு இதை? யாரு கேட்டா ஒண்ணு இதை? வேதத்தை வாசிப்பது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காக வாசிக்கிற. வாட் பெனிஃபிட் டஸ் இட் டூ டு தி கிங்டம் ஆஃப் காட்? தேவ ராஜ்யத்திற்கு இது என்ன நன்மையை ஏற்படுத்தி இருக்குது? நான் உட்காந்து வீட்டில் பைபிள் வாசிக்கிறேன், நான் உட்காந்து பக்தியா ஜெபம் பண்றேன், அதனால இங்க தேவ ராஜ்யத்தில் என்ன மாறி இருச்சு? எல்லாரும் ரட்சிக்கு பொண்ணு ஜெபம் பண்றேன் பாஸ்டர். அப்ப நம்மளும் பைபிள் ஸ்டடி க்ளோஸ் பண்ணிடலாம், சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடலாம். நானும் வீட்டில் வந்து டெய்லி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிப்புல கொண்டு வாங்கப்பா, நானும் ஜெபம் பண்றேன், போதும்ல? அதுக்கேற்ற விதத்தில் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் ஊழியக்காரனும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பார்வையில் நீதிமனாக்கப்பட்டபடினாலதான்
ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதை மறந்துட்டு நீ இன்னும் பாவி, நீ இன்னும் சரியில்லை, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக. எப்படி ஆயத்தமாக சொல்லு? கல்யாணத்துக்கு போனா எப்படி ஆயத்தமானு எனக்கு தெரியும், எக்ஸாமுக்கு போனா எப்படி ஆயத்தமானு எனக்கு தெரியும், சொந்தக்கார வீட்டுக்கு போனா எப்படி ஆயத்தமானு எனக்கு தெரியும், சர்ச்சைக்கு போனா எப்படி ஆயத்தமானு எனக்கு தெரியும், சாவுக்கு போனா எப்படி ஆயத்தமானு எனக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் போனா எப்படி ஆயத்தமானு எனக்கு தெரியும். வருகைக்கு எப்படி ஆயத்தமானு சொல்ல கொஞ்சம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக எப்படி ஆயத்தமாக சொல்லு. என்ன 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 பண்ணி ஆயத்தப்படுத்த போற நீ சொல்லு. என்ன ஆயத்தமாக போற? அப்படி நீ ஆயத்தமாவதால தான் நீ பரலோகம் போற அப்படின்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி. உன் நீதியானது நியாய பிரமாணத்து நிமித்தமாய் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. நீ தான் ஆயத்தமாயி பரலோகம் போற, நீ தான் ப்ரிப்பேர் ஆகி பரலோகம் போற அப்படின்னா, அப்ப உனக்கு இயேசு ஏன் மரிச்சாரு? இயேசு மரிச்சது வேஸ்ட்ன்றார் பவுல். ஆமென். நம்ம ஆயத்தமாக தேவையில்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. இதற்காகவே நம்மளை ஆயத்தப்படுத்தியவர் தேவனே. நம்மளை ஆயத்தப்படுத்தியவர் யாரு? நீ ஆயத்தப்படுத்த தேவையில்லை. நம்மளை ஆயத்தப்படுத்தியவர் யாரு? தேவன் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. அதனால நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனை. எதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்? வாசிப்போமா? முதல்ல இருந்து கவனிங்க. பூமி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். எப்படி தெரியும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். யார் ஆயத்தம் பண்ண போனாரு? இயேசு ஆயத்தம் பண்ண போயிருக்கார். எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் யாரு? இயேசுதான். என்ன சொல்றாரு? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். புரியுதா? மறுபடியும் வந்து நம்மளை அவரோட சேர்த்துக் கொள்ள போறது யாரு? அவர் தான். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றது யாரு? அவர் தான். அந்த ஸ்தலத்துக்காக நம்மளே ஆயத்தப்படுத்துறது யாரு? அவர் தான். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன கூடாரம்? நீ தங்கியிருக்க வீடா? சரீரமாகிய கூடாரம். சரியா? இல்ல தவிக்கிறோம். எப்படியாவது நம்ம செத்து பரலோகம் போயிடும்னு ஆசைப்படுறோம். எப்படிங்க? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியின் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. எத்தனை பேர் புரிய வாசிக்கிறது? எத்தனை பேர் புரிஞ்சது வாசிச்சது? எதற்காக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துறார்? பவுல் என்ன சொல்றாரு? இந்த கூடாரத்தில் வாழ்ற பத்தியா, எப்படா சாவு வரும், எப்படா இயேசு வருவாரு, இந்த பசி பட்டினி வியாதி கஷ்டம் கவலை விரோதம் போராட்டம் பிரச்சனை இல்லை, நேசிக்க முடியாம கஷ்டப்பட்டு நேசிக்கிற மாதிரி சம்டைம்ஸ் நடிக்கிறது. எத்தனை நாள் தான் போராட முடியும்? இயேசு சீக்கிரம் தான் நல்லா இருக்குமே, இல்லை ஒரு நான் செத்தாலாவது நல்லா இருக்கும், பரலோகம் போயிடுவானே ஆசைப்படுற பத்தியா பவுல் சொல்றாரு. அது கரெக்டு தான். ஆனா அதுக்கு ஆசைப்படாத. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு ஆசைப்படும். என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசிச்சா கொரிந்தியருக்கு எழுதின லெட்டர் 2வது லெட்டர் என்னன்றது உங்களுக்கு இந்த 5ஆம் அதிகாரம் புரியும். என்ன சொல்றாரு? இயேசு வர வேண்டுமானால் உலகமெங்கும் சுவிசேஷம் சாட்சி அறிவிக்கப்பட வேண்டும். உலகமெங்கும் சுவிசேஷம் சாட்சி அறிவிக்கப்பட்டுமானால் அன்றைக்கு முடிவு வரும். என்ன அர்த்தம்? இயேசு வருவார். அப்ப இயேசு வரும்பொழுது நம்ம உயிரோட கூட இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம்னு சொல்லி அதை பெண்டிங் வச்சிருக்காருன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாருல, அந்த மரணமானது ஜெயமாய் விழுங்கப்படுவதற்காக என்ன நடக்கணும்? இயேசு வரணும். இயேசு வருகையில ஒரு கூட்டத்தார்கள் பூமியில உயிரோட கூட இருக்க போறோம். அந்த கூட்டத்தார்களுக்கு மரணம் இல்லை. நேரடியாகவே மறுரூபமாக்கப்படுவோம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப மரணத்தையும் ஜீவனாலே இயேசு ஜெயமாய் முழுமையாய் விழுங்க போகிறார்.
அதுதான் பவுல் சொல்றார், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை, இந்த சரீரத்தை செத்துறணும்னு சொல்லி ஆசைப்படாத, களைந்து போட விரும்பாமல் செத்துறணும்னு ஆசைப்படாத. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்ன அர்த்தம்? மரணத்துக்கு எதுவாய் வாழ்ற நான் மறிக்கிறதுக்குள்ள இயேசு வரணும், அந்த மரணத்தை நான் ஜெயித்து இயேசுவோடு பிரவேசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இயேசு வரணும்னு என்ன பண்ணணும்? போய் சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக இந்த பரலோகத்துக்கு போன ஆசைப்படுற பத்தியா, அதுக்காக உன்னை ஏற்கனவே இயேசு ஆயத்தப்படுத்திட்டாரு. இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியின் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. ரைட்டா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமா. அப்போ நம்ம வந்துட்டு எப்படியாவது ஆயத்தமாயிரணும், எப்படியாவது தகுதி ஆயிரணும், எப்படியாவது தகுதி பெற்றுறோம், எப்படியாவது பரலோகம் போயிடணும், பரிசுத்தமாயிரும், ஐயோ ஆண்டவரே சோத்திரம் பண்ணு, முட்டி போடு, ஜோம் பண்ணு, அல்ல இதெல்லாம் பண்ணு உன் யார் வேணான்னது? அதெல்லாம் பக்தியை குறிக்குது, அதெல்லாம் தேவனுக்கு ஏதோ நன்றி உள்ள இருதயத்தை குறிக்குது. ரட்சிப்பு இலவசமாய் தந்து உன்னை ஆயத்தப்படுத்தின தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது. இதெல்லாம் பண்ணி நீ பரலோகம் போக போறது இல்லை. இப்படி பண்ணா பரலோகம் போயிடலாம்னா அப்படி இயேசு சொல்லில மறிக்க தேவையில்லை. இதெல்லாம் நீ பண்ணல, இப்ப புதுசா கிறிஸ்தவர்களாக நம்ம பண்ணிக்கிட்டு இல்லை. இதெல்லாம் காலகாலமா யூதர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். இதோட பயங்கரமா பண்ணான், பலி செலுத்தினான், ட்ரெஸ் கோட்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துலயுமே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை பயங்கரமா வாழ்ந்தான். ஆனா அவன் நீதிமான் ஆகலையே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று அந்த சுவிசேஷத்தால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:17. இதுதான் பவுலுடைய அடிப்படையான உபதேசம். இதுதான் தேவ ராஜ்யத்தின் உபதேசம். இதுதான் கிங்டம்கான உபதேசம். இதுதான் ரட்சிப்பிற்கான உபதேசம். இன்னைக்கு இது யாரும் சபைகளில் போதிக்கிறது இல்லை. பப்ளிக்கா சொல்றது, ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிப்பு இழக்க மாட்ட, உனக்காக மரிச்சது உண்மை, நீ விசுவாசிச்சது உண்மை, நீ நீதிமான் ஆக்கப்பட்டது உண்மை, நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டது உண்மை, ஆண்டவர் உன்னை பாவின்னு பார்க்கலன்றதான் வசனம் திருப்பி திருப்பி சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு, புது உடன்படிக்கையின் மேன்மை பற்றி சொன்னாரு, அதை இயேசு நிறைவேற்றி முடித்தாருன்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். அதனால நான் என்ன பண்ணா பரலோகம் போலாம், அந்த சிந்தனையை மறந்துரு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், அவரை விசுவாசிக்கிறவர் எடுத்துக்கொள்வார். இப்ப நான் எப்படி பரலோகம் போலான்னு யோசிக்கிறது இல்ல. உன் டார்கெட் நான் உயிரோடு கூட இருக்கும்பொழுது இயேசு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பூமி எங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து முடிக்க வேண்டும். இன்னைக்கு இது யாரும் சொல்றது இல்லை. பவுலுடைய வாழ்க்கையை பாரு, அப்போஸ்தலர்ல ஃபுல்லா பவுலை பத்தி வாசிச்சோம்ல. என்ன பண்ணாரு? ஐயோ நான் கப்பல்லாம் போனால் பிரச்சனை ஆகிடும், நான் முட்டி போட்டு உபவாசம் போட்டு ஜெபிக்க போகிறேன், நான் பரலோகம் போகணும் ஜெபிக்க போகிறேன். அப்படியா? எங்கே சொன்னார்? சொல்லு, ஏடு ஒரு வசனம் காட்டு. நான் உபவாசம் போட்டு நான் பரிசுத்தமாய் நான் பரலோகம் போக வேண்டும். எங்க ஒரு உபதேசத்தை காட்டு, பைபிள்ல இருந்து ஒரு வசனம் காட்டு. சேலஞ்ச் பண்றேன், ஒரு வசனம் காட்டு. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி மாயமான தாழ்மையினால் தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு ஏதுவான சுபாவத்தை வெளிப்படுத்தாம கிரியைகளால் நீதிமான் ஆகணும்னு சொல்லி முயற்சி செய்கிற கிறிஸ்தவ பரிசேய கூட்டம் தான் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு வாழ்ற நாட்கள்ல எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஏத்துக்கல. அவன் இதெல்லாம் செஞ்சாதான் நீதிமானான்னு நம்பினான். அதே போல நீ கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் பண்ணாதான் நீதிமானா இருக்க முடியும், இதெல்லாம் பண்ணாதான் நான் பரிசுத்தமாக முடியும்னு சொல்லி இவன் பரிசுத்தமாக, இவன் நீதிமனாக இவனுடைய சொந்த முயற்சியில் போராடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இயேசுக்கு சம்பந்தமே இல்லை. யூதர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? யூதர்கள் இயேசு தேவையில்லைன்னு சொல்லி மோசே நியாய பிரமாணத்தின்படி அந்த கிரியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து இயேசுன்ற பேர்லேயே அதே கிரியை தான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது நீதிமனாயிரணும், எப்படியாவது பரிசுத்தமாயிரணும், எப்படியாவது பரலோகம் போயிடணும். எப்படி போவ? எப்படி போவன்றது தெரியாதனால தான் எப்படியாவது போயிடணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படியாவது போயிடணும்னு சொல்றவங்க கிட்ட போய் என்ன பண்ணா போலான்னு கேளு, ஒருத்தங்கிட்டையும் பதில் கிடையாது. வசன ஆதாரத்தை எடுத்து சொல்லு, இதெல்லாம் பண்ணா பரலோகம் போயிடலாம்னு சொல்லு, ஒன்றும் கிடையாது. அப்போ நம்மளுடைய பிரயாசமும் நம்மளுடைய போராட்டமும் நீ பரலோகம் போறதை பத்தி கிடையாது. உனக்கு இலவசமாய் ரட்சிப்பு தந்த இயேசு உன்னை போல எல்லாருக்கும் உலக ரட்சகரா இருக்கிறார் அப்படின்றத சொல்ற விஷயத்துலதான் இங்க பெரிய சேலஞ்சே இருக்குது. அதுக்காக நீ உபத்திரவப்படுவே, அதுக்காக வியாகுலப்படுவே, அதனால நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவே, அதனால நீ மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு அந்த சேலஞ்சில் வேண்டாம். நமக்கு என்ன வேணும்? நான் இந்திய தேசம் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு 40 நாள் தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் எடுத்து ஜெபிக்க போறேன் பாஸ்டர். ஜெபிச்சு ஒரு ஆத்ம ரட்சிப்பில் கொண்டு வர முடியாது. சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். 40 நாள் உபவாசம் போட்டு ரூம்ல உட்காந்து ஜோம் பண்ணு, எந்த ஆத்ம ரட்சிப்பில் உன் ஜபத்தால கொண்டு வந்து நானும் பார்க்குறேன்.
அது சாத்தியம் அப்படின்னா இங்கே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இயேசு பிரதான கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இது உலகத்தின் முடிவு புரிந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம். பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இயேசு சீஷர்களை பார்த்து கொடுத்த பிரதான கட்டளை. அந்த கட்டளைக்கு ஒரு அவசியமே இல்லையே. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு சீஷர்கள் ரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவ்வளவு பிரயாசப்பட்டு போராடி சுவிசேஷத்திற்காக துன்பப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த ஊரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. மலைகளில் குன்றுகளில் மறைந்திருந்து ஒளிந்திருந்து பல ஊர் மக்கள் போய் சந்திச்சு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரவேல்லே சொந்த ஊர்லேயே தங்கியிருந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா இவனை யாரும் எந்த துன்பமும் படுத்திருக்க போறது இல்லையே. இன்னைக்கு பிரபலமான ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கறது போல எழுப்புதல் கூட்டம், உபவாச கூட்டம்னு சொல்லி ஜபத்தையே ஃபோக்கஸ் பண்றாங்கல்ல, சுவிசேஷத்தை ஃபோக்கஸ் பண்ண பண்றாங்கல்ல, அந்த வேலையை சீஷர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா யாருமே செத்து இருக்க மாட்டாங்க சார். முதல்ல கிறிஸ்தவ பரிசேயர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அதில் இருக்க தேவையில்லை. வசனத்தின்படி, வார்த்தையின்படி, சீஷர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி சீஷர்கள் செய்த ஊழியத்தை போல் நாமும் செய்யணும். ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவரோட அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுக்கோ. அதனால இங்கே தேவராஜ்யத்தில் ஒன்றும் மாற போகிறது இல்லை. அது உனக்கும் உன் ஆண்டவருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷனல், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். இட்ஸ் எ ரிலேஷனல் பிஹேவியரிசம். அந்த உறவில் இருக்கக்கூடிய பிஹேவியர் எல்லாமே உண்டு. அது நீயாச்சு ஆண்டவராச்சு. நீ உபவாசம் போடு, போடாத, சாப்பிடாத, தூங்காத, ஜெபம் பண்ணு, பண்ணாத, பைபிள் வாசிக்காத, அது நீயாச்சு ஆண்டவராச்சு. அது என் பிரச்சனை இல்லை. சுவிசேஷம் சொன்னியா, பவுல பார்த்தோம்ல, ஏதோ சொன்னப்பா சொல்லியிருக்காங்க, அன்பா சொன்னேன், கேட்டா கேட்காட்டி போகணும், ஏன் கடமை சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்லாம் எஸ்கேப் ஆகாத, அப்படிலாம் ஓடாத. அப்படி ஓடின நாட்கள்கிட்ட பவுல் என்ன சொன்னாரு? கண்ணால கண்டும் காணாத இருப்ப, காதால கேட்டும் கேட்காத இருப்ப, காதாலும் கேட்டும் கண்களை மூடிக்கொண்டு உன் இருதயத்துல கொழுத்த ஆட்கள் நீங்கெல்லாம். உன்னை பத்தி ஏசாயத்துக்கு சொல்லிட்டான்டா, உன் அப்பம் தாத்தன் பாட்டம் போட்டேன் எல்லாம் அப்படிதான் நீ இருக்கிற, எப்படி சொல்லி அனுப்பிச்சாரு. ஏன் அப்படி சொன்ன என்ன பிரச்சனை? ஐயோ பிரச்சனை வந்துருமே, விரோதிப்பாங்களே, நம்மளை பார்த்தா மூஞ்ச காட்டுவாங்களே, சண்டை வந்துருமே. இயேசுவுக்கு இப்ப இயேசு என்ன சொன்னாரு? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். கரெக்டா? நீ கிறிஸ்தவனா இருக்கிற, ஆனா உனக்கு யாருக்கும் எந்த பகையும் வரல. எதுல பகை வரல? சுவிசேஷத்து நிமித்தமா எந்த பகையும் வரல அப்படின்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நீ இயேசுவை ஃபாலோ பண்ணவே இல்லை. நகையை கழட்டு, ஒயிட் ரைட் மாட்டிக்கோ, கிளீன் ஷேவ் பண்ணிக்கோ, சண்டேயான சொத்திர சொல்லு, அந்நிய பாஷை பேசி அல்லேலூயா சொல்லு, சர்ச்சைக்கு போ, ரெகுலர் சர்ச்சைக்கு போ, எல்லா சர்ச் மீட்டிங் அட்டன் பண்ணு, அமாவாசை பிரேயர், அந்த பிரேயர், இந்த பிரேயர், எல்லா பிரேயர் அட்டன் பண்ணு. சுவிசேஷம் மட்டும் சொல்லாத. பரிசுத்தாவில் ஏவப்பட்டு வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் கரெக்டா பண்றேன், காஸ்பிள் மட்டும் சொல்லல, இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன். ரட்சிப்பிற்கு ஏதுவாய் ஒரு மனிதனை ஃபாலோ பண்ணி ரெகுலரா காஸ்பிள் நான் சொல்லல. என் நிமித்தமா இது வரைக்கும் யார் ரட்சிக்கப்படவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, இயேசுவை போல சீஷர்களை போல சுவாபம் உனக்குள்ள துளியளவும் இல்லை. நீ இயேசுவை ஃபாலோ பண்ணல, நீ அப்போஸ்தல உபதேசத்தை ஃபாலோ பண்ணல, நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. செத்தா சத்தியமா பாதாளம் போற. ஏன்னா ஒரு ரட்சிப்பு பொய்யானது, ரட்சிக்கப்பட்ட நம்பி ஏமாத்திக்கிட்டு இருக்க உடனே நீங்க ஆண்டவர் யாரோட பேசுறாருன்னு தெரியல. ஒப்பு கொடுத்தா இப்பவே ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவருக்கு இல்லை, இப்பவே ஒப்பு கொடுத்துரு. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் இந்த மாலை விலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்களை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கடைசி 2 அதிகாரத்தில் பவுலுடைய பிரயாணங்கள், நீர் சொன்ன வார்த்தையின்படியே நீர் சொன்ன இடத்திற்கு பவுலை நீங்கள் கொண்டு போய் நிற்க வச்சிங்க. பவுலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக, உங்களுடைய வார்த்தை நிமித்தம், உங்களுடைய கட்டளையின் நிமித்தம் தன் ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் உமக்காக நின்றார். அதனால் ஆதி திருச்சபையில் சீஷர்கள் கூட்டம் திரளாய் பெருகிட்டு என்ற விதத்தில் வாசித்தோம். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் வந்து சேர்ந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆனாலும் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை
135 கோடி பாப்புலேஷன் மேலே இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை 3% கூட இல்லை ஆண்டவரே. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் தான் இப்போ சுவிசேஷம் சொல்கிறது இல்லை. சர்ச் மீட்டிங், ப்ரோக்ராம், ஊழியம், நைட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லி நாங்கள் எங்களை நீதிமனாக்குகிற காரியத்திலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நீர் எங்களை ஏற்கனவே நீதிமன் ஆக்கிட்டீங்க ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை மரணம் எங்களை நீதிமன் ஆக்கிட்டு என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:14 நீர் எங்களை என்றென்றைக்கும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தின் அடிப்படையில் நீர் எங்களை நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறீர். எங்களுக்கு என்று நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக போராடுவது, பிரயாசப்படுவது எங்கள் வேலை அல்ல ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்க பணிக்காக நாங்கள் சுவிசேஷ வேலையை செய்வது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை கர்த்தாவே இந்த நாளில் நீர் மறுபடியும் எங்களை உணர்த்தி எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் நாங்கள் சேர்ந்து வர கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் கேட்டும் காணாதபடிக்கு கொழுத்த இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாங்கள் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரை கேட்கிற காரியத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து அர்ப்பணித்து எங்கள் தீர்மானங்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவி பெற்று உமக்காக தொடர்ந்து நாங்கள் வாழ கத்த கிருபை தாரும். உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்து நாங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து ஸ்டடி வேதத்தில் வாசிக்கணும், ஆராயணும் என்பதை கர்த்தரை நீங்கள் லீட் பண்ணுங்க, நீங்கள் நடத்துங்க. உங்கள் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.